ஹல்லேலூயா. ஹalleluya. உற்சாகமாக சொல்லுமா ஹல்லேலூயா. உணர்ந்தேன் கீமுத ஹalleluya. ஜீவிக்கிறதான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ජීවමාන යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාව ප්‍රේමයෙන් කැඳවනවා. இந்த நாள் தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். මේ දවසේදී දෙවියන් වහන්සේ අප මැදේ සිටිනවා. சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ඔබ ප්‍රීතියෙන් සිටිනවද? அவரை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். උන්වහන්සේම ගෞරවයටත් තම මහිමයටත් පාත්‍ර වූ තැනැත්තා. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது அவரே அல்பாவும் ஒமேகாவுமானவர். උන්වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කරනවා අල්ෆා සහ ඔමේගාව அவரே සිටිනවා. ஆதியும் அந்தமுமானவராக இருக்கிறார். උන්වහන්සේ ආරම්භයත් අවසානයත්ව සිටිනවා. அவரே எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற நல்ல பரிசுத்தராக இருக்கிறார். උන්වහන්සේ අප මැදේ වාසය කරන්නව සුද්ධ තැනැත්තා. இந்த நாள் எங்களுடைய தேவைகளை சந்திக்க கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. අද දවසේදී අපේ අවශ්‍යතාවයන් සපුරන්න පුළුවන් එකම කෙනා උන්වහන්සේ පමණයි. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கேளுங்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. උන්වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කරනවා ඉල්ලන්න එවිට නුඹලාට දෙනු ලැබේ. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ඔබ තට්ටු කරන්න එවිට ඔබලාට දොර අරිනු ලැබේ. தேடுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கப்படும். සොයන්න එවිට නුඹලාට සම්භවේ. இன்றைக்கு சில நேரம் நீங்கள் பல மனிதர்களிடத்தில் எத்தனையோ காரியங்களை கேட்டுக்கொண்டு எதுவுமே பெறாதவர்களாக இருக்கலாம். අද බොහෝ දිනෙක අද මනුෂ්‍යයන්ගෙන් ඉල්ලලා ඔබට නොලැබී තිබෙන්න පුළුවන්. அதே மாதிரி அனைவருடைய கதவுகளை தட்டியும் அவர்கள் அந்த கதவுகளை திறக்காமல் நீங்கள் சோகத்தோடு இருக்கலாம். බොහෝ දිනෙක දොරවල් තට්ටු කරලත් ඒක ඇරෙන්නේ නැතුව ඔබ ශෝක වෙලා ඉන්න පුළුවන්. உங்களுக்கு ஒரு உதவி இல்லை ஏமாற்றம் மாத்திரம் தான் என்று நீங்கள் நிற்கலாம். ඔබට කිසි උපකාරයක් නැහැ. ඔබට රැවටීම පමණක් කියලා ඔබ රැවටිලා ඉන්න පුළුවන්. உங்களுக்கான உதவியை தேடி உங்களுக்கான நிம்மதியை தேடி நீங்கள் இப்பொழுது கலைத்து போய் இனிமேலே எனக்கு எந்த தீர்வும் கிடைக்காது என்று இருக்கலாம். ඔබට අවශ්‍ය උපකාරය ඔබට අවශ්‍ය සාහනය සොයලා ඔබ කලකිරිලා ඔබගේ ජීවිතේ දුකට පත්වලා ඉන්න පුළුවන්. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். ஆமென். අද දවසේදී යේසුස් වහන්සේ සියල්ල වෙනස් කරන්න அந்த යනවා. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீங்கள் தேடுகிற காரியங்களை கொடுக்க போகிறார். ඒ යේසුස් වහන්සේ අද ඔබ සොයන්නා වූ ඒ කාරණේ ඔබට දෙන්නව තැනත්තා. எதற்காக அவரிடத்தில் நீங்க கதவை தட்டுறீங்களோ කුමක් නිසාද උන්වහන්සේ ඉදිරිය ඔබ දොර තට්ටු කරනවද? அவர் அந்த கதவு துறக்கக்குள்ளேயே அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் நிற்க போறார் உங்களுக்கு ඔබ முன்பதாக. උන්වහන්සේ දොර අරින මොහොතේ උන්වහන්සේ ආශිර්වාදයේ සමග උන්වහන්සේ සිටිනවා. எதை தேடுகிறீர்களோ කුමක් ඔබ සොයනවද? ஆண்டு சொல்ல நீ இத்தனை மாதங்களாக தேடின காரியத்தை උන්වහන්සේ කියන මෙතරම් මාසයක් ඔබ සෙව්වවුද? இத்தனை நாட்களாக தேடி அலைந்த காரியத்தை මෙතරම් දවස් ඔබ සොයාගෙන සිටියවුද? நான் உனக்கு முன்பதாக நான் வைக்க போகிறேன் என்று මම ඔබගේ ඉදිරියේ මම තබනවා. விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் அதை எங்கள் மத்தியிலே செய்ய போகிறார். ஆமென். ඔබ විශ්වාස කරන අද දවසේදී දෙවියන් වහන්සේ අප මැදේ එක කරන්න அதை යනවා. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். විශ්වාස කරන අය සද්දෙන් ආමේන් இன்னும் කියලා சத்தமாக කියන්න. ஆமென் சொல்லி கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? උන්වහන්සේගේ නාමය யாரும் ගෞරවයට கரங்களை පත් කරමු. உயர்த்தி அப்படியே அவரை விசுவாசத்தோடு ஆராதிப்போம். අපි විශ්වාසයෙන් নমස්කාර කරමු. சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக நீர் யாவையும் செய்யக்கூடியவர், ඔබ වහන්සේ මා උදෙසා සියල්ල කරන්නව எனக்காக நீர் තැනැත්තා. வானங்களை திறக்கக்கூடியவர் මා ஆண்டவரே, උදෙසා ආස විවෘත කරන්නව තැනැත්තා. எனக்காக செங்கடல்களை நீர் பிளக்கக்கூடியவர் මා ஆண்டவரே, උදෙසා රතු මූද දෙබෑ කරන්නව තැනැත්තා. எனக்காக கனி கொடுக்க முடியாத மரங்களை ஆண்டவரே நீர் கனி கொடுக்கிற மரங்களாக மாற்றக்கூடியவர் මා ஆண்டவரே, උදෙසා පල නොදරන්නව අතු සියල්ල පල දරන්න තබන්නව வறண்டு போன තැනැත්තා. என்னுடைய வியாபாரங்கள், வறண்டு போன இந்த வாழ்க்கைகளில் ஆண்டவரை வயல் வெளியாக நீர் ஊற்றாக ஆண்டவரை ஊற்றக்கூடியவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. මරුණව සියලු දෙයක්ම හැම දෙයක්ම ඒක ඔබ වහන්සේ ප්‍රාණවත් කරන්නව තැනැත්තා. உம்மையே நம்புகிறோம் என்று சொல்கிற யாரும் இரண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி උන්වහන්සේ විශ්වාස කරන දෑත් දෙක ඊළට ඔසවා அவர் மேலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போமா? ஷரலரபா செந்தேரேலேரே උන්වහන්සේට ගායනා කරමු. ஈகரலரபா ஷுன்சுருலுருபு சிரலரபா ஷெரேலேரே ஓ சரலரபா ஷெரேலேரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ඔබ ඔසවනවා ස්වාමී. உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ඔබ අපි විශ්වාස எங்களை කරනවා. கைவிடாதவர் நீர், අපි වත් නොහරිනව තැනැත්තා ඔබයි. எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதவர் நீர் ஆண்டவரே. අපිව කිසිදා ලැජ්ජාවට පත් எங்கள் නොකරන්නේ ඔබයි. விண்ணப்பங்களை கேட்பவர் நீர் ஆண்டவரே. අපේ ඉල්ලීම අසන්නේ ඔබයි. எங்கள் கண்ணீரை காண்பவர் நீர் ஆண்டவர். අපේ කඳුල දකින්නේ ඔබයි. எங்களுக்காக கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆமேன் என்றும் செய்து முடிப்பவர் நீர் ஆண்டவர். අපිට දුන්නව පොරොන්දු එසේ කියාත් ඒක එසේම කියාත් කරන්නව තැනැත්තා எங்கள் ඔබයි. வனாந்திரங்களிலே எங்களுடைய ஜீவ நீரூற்று நீர் ஆண்டவரே. ඔබ අපේ කාන්තාරයේ ஷரலரபா சுருலுருபு සිටින්නේ ඔබයි. ஷிகிரிலிரிபி சிந்தரலரபா சுருலுருபு சிந்தேரிலிரிபி. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் நன்றி அப்பா. ඔබ අප මැදේ සිටින නිසා සුති. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறபடினால் நன்றி ஆண்டவரே. ඔබ අප මැදේ සක්මන් කරන නිසා ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, උන්වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කරනවා. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும்
මාව මගිමේ පත් කරන්නව කුමන ස්ථානයක நான் அந்த இடத்தில் வாசம் செய்வேன். මම ඒ ස්ථානයේ වාසය කරනවා. நான் வாசம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பேன். මා වාසය කොට මා නුඹලාව ආශිර්වාද இன்றைக்கு කරනවා. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த சபையில் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. අද අපිව ආශිර්වාද කරන පිණිස මේ සභාවේ ඔබ සක්මන් කරන නිසා உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ඔබ මගිමයට පත් உம்மை කරනවා. உயர்த்துகிறோம். ඔබ ඔසවනවා. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ඔබ මහිමයට පත් කරනවා. நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. ஷகரலரபாஷிலேலேரெபெஷிரோலோரோபோ. ஓரலரபாஷின்சிலேலேரெபே. ஆராதனை ஆராதனை சபை சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி உமக்கு ஆராதனை ஆராதனை ஒருவருக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. உற்சாகமாக கைகளை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலை பாடுவோம். උනන්දුවේ නත්පොළ සන්ධිය ගායනා කරමු. சொல்லுவோம். நீர் ஒருவரை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. சபை சொல்லுமா? கனத்துக்கும் சத்தமாக பாடுவோமா? அவர் உயர்த்த உயர்த்த எங்களுடைய வாழ்க்கைகளில் கிருபையை பெருக செய்வார். ஆராதனை 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 ஆராதனை. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே. அவரை நம்புகிற யாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இருதயத்தின் ஆழத்தில் உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. மகிமைப்படுத்துகிறார் எந்த ஸ்தானத்திலும். உம்மை மகிமைப்படுத்துகிறார் எந்த ஸ்தானத்திலும். வந்திடுவி எங்களை ஆசீர்வதித்திடுவி. இறங்கி வந்திடுவி எங்களை ஆசீர்வதித்திடுவி. ஆராதனை 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 ஆராதனை. அநேக சுமசிரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக சுமசிரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. உம் கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லும். உமக்கே ஆராதனை ஆண்டவரே. எங்களுக்காக அதிகமான கிருபையை கொடுப்பவரே, மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் வாசம் செய்பவரே, உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை.
පාත්‍රවූ නමදින්නෙමි මා නමදින්නෙමි දිවිය ඇතිතුරා නමදින්නේ කියමුද ස්වාමී නමදින්නෙමි මා නමදින්නෙමි දිවිය ඇතිතුරා නමදින්නෙමි Hallelujah 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 Pida kaledi obata hanagasana kala Astam karan kiya Pavasum devinda obai sabak kimada swami Pida kaledi obata අපි ඔබ බල්ලා අඬ ගැසුවොත් ස්වාමී මා උදෙසා කරමි කියා ඔබයි පැවසුවේ ආස්කම් කරන සමිදේ ආස්කම් කරන සමිදේ මගේ ආස්කමේ දෙවිදේ මා උදෙසා ආස්කම් කරන සමිදේ අපේ ආස්කමේ දෙවිදේ Hallelujah 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 එතුමා අපි ආශිර්වාද කරයි ආමෙන් ආශිර්වාද කර අපව ගෙන ගිය That's what I give the hallelujah 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 Anagasana kala Askam karami kiya Pavasum ඔබ ඇදෙයිලෙන් පවසන්න එතුමා බලමින් අදවස පීඩා ඔබගේ පීඩාවේ එතුමා ඔබ උදෙසා බැසෙයි ස්වාමී නැවත කියමුද පීඩා කාලයේදී ඔබට මම ඔබ බලනගසදී පැසසම් කරමි කියා පැවසුම් දෙවිදා ඔබයි ආස්කම් කළ සමිදේ ආස්කමේ දෙවිදේ ආස්කම් කළ සමිදේ ආස්කමේ දෙවිදේ Hallelujah 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 උනන්දු நாட்பல சாந்தி உற்சாகமாய் கைகளை தட்டி அவர் சொல்கிறாரு உன் வாசை பவசனம் ஆபத்து நாட்களில் நீ என்னை நோக்கி கூப்பிடு විපතේදී මට නුඹ අඬ ගසන්න அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் මම නැවත උඹට උත්තර දෙනවා இந்த
இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மறு உத்தரவை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். අද දෙවියන් වහන්සේ ඔබට නැවත උත්තරයක් සූදානම් කර තිබෙනවා. இத்தனை நாட்களாக ஒரு பதில் இல்லாமல் நீங்கள் தனிமையாக போராடி கொண்டிருந்திருக்கலாம். මෙතරම් කාලයක් උත්තරයක් නැතුව ඔබ තනියම පොරබදින්න පුළුවන්. இன்றைக்கு தனிமையாக நடந்த உன்னுடைய பக்கத்தில் நடக்க என்னுடைய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். අද තනිකම ඇවිද්දව ඔබව අද දෙවියන් වහන්සේ ඔබ සමග ඇවිදින්න යනවා. அவரை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்லுமா, අද උන් වහන්සේ ඉදිරියේ දෑත් ඔසවා කියමුද? யார் என்னை கைவிட்டாலும் பரவாயில்லப்பா, කවුරු මාව අතහැරියත් ඒක මට ප්‍රශ්නයක්. யார் என்னை தனிமைப்படுத்தினாலும் எனக்கு பரவாயில்ல, කවුරු මාව තනිකමටපත් කළත් நீங்க என்னோட இருந்தா எனக்கு அது போதும் ஆண்டவரே. ඔබ මා සමග සිටත් ඒ මට සෑහේ. தனிமையின் பாதையில் தகப்பனேயும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனேயும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனின் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லுமா, தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனின் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில், அவர் உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இந்த அன்புக்கு ஈடாக இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. எனக்கு தந்தீரே உம் உள்ளத்துக்குள், உம் உள்ளத்துக்குள். இதற்கு ஈடாக ஆண்டவரே எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்,
தருவேனா சொல்லுமா தனிமையின் பாதையில் ஆண்டவரே தனிமையின் சபை சொல்லுங்க அப்பா உங்களை சுமந்திருந்தார் என்றால் அப்பா அவருடைய தோள் மேல உங்களை வைத்திருக்கிறார் என்றால் சத்தமாக தனிமையின் எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே எத்தனை அன்பு என்மே எத்தனை பாசம் என்மே இதற்கீடு என்ன தருவேனா இதற்கீடு என்ன தருவேனா இயேசையா இதற்கீடு என்ன தருவேனா கௌரமாவ தனிಕರದමුವ மகேசு தனிಕರನ್ನಿನ கௌரமாவ தனிಕರದමුವ மகேசு தனிಕರನ್ನಿன தனிಕರನ್ನಿன மாவதாலயன்னின இயேசு தனிவென்னதென் கவதாவத்தை சும்மாமாவ தனிಕರನ್ನಿன தனிಕரன்னின மாவதாலயன்னின இயேசு தனிவென்னதென்னேமன දුකට වෙලා අරලපුණු මොතේ සිතට ලං වෙලා ඔබ මාව සැනසුවා දුකටපත් වෙලා අරලපුණු මොතේ සිතටපත් වෙලා ඔබ මාව කවුරුමාව තනිකරමුවන් මගේ යේසු තනිකරන්නේ නෑ කවුරුමාව තනිකරමුවන් මගේ යේසු තනිකරන්නේ නෑ තනිකරන්නේ නෑ මාව දාලා යන්නේ නෑ යේසු තනි වෙන්න දෙන්නේම නෑ කවදාවත් එතුමා තනිකරන්නේ නෑ මාව මාවතේ මාසුනා බැට දිගු කළා ඔබ මාව ගැලවුවා පාප මාවතේ මාව අසුනා බැට දිගු කළා ඔබ මාව ගැලවුවා කවුරු මාව තනිකරදමුවත් මගේ යේසු තනිකරන්නේ නෑ තනිකරදමුවත් මගේ යේසු තනිකරන්නේ නෑ තනිකරන්නේ නෑ මාව දාලා යන්නේ නෑ යේසු තනි වෙන්න දෙන්නේම නෑ තනිකරන්නේ නෑ මාව දාලා යන්නේ නෑ යේසු තනි වෙන්න දෙන්නේම නෑ යේසු තනි යේසු තනි වෙන්න දෙන්නේම නෑ තනිකරන්නේ නෑ මාව දාලා යන්නේ නෑ යේසු තනි වෙන්න දෙන්නේම නෑ තනිකරන්නේ නෑ මාව දාලා යන්නේ නෑ යේසු තනි වෙන්න දෙන්නේම නෑ ஒரு நாளும் எங்களை தனிமைப்படுத்தாதவர் நீரானவரே කිසිදා අපිව තනි නොකරන්නව තැනැත්තා ඔබයි தனிமையில் அழுகிற நேரத்தில் ஆண்டவரே තනිකමේ අඬන මොහොතේ அழுதது போற்றும் என்று எங்களிடத்திலிருந்த மனிதர்கள் எங்களை விட்டு விலகி போவார்கள் ඇඬුණ ඇති කියලා මනුෂ්‍යයන් අපෙන් ඉවත් වෙලා ගියා ஆனால் ஆண்டவரே அழுத உடனே ඒ නමුත් අඬන මොහොතේ ஆண்டவரே எங்கள் கண்ணீரை தொடக்க வர ஒரே ஒருவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே අපේ කඳුල විසදාන ආපු එකම කෙනා ඔබයි පියාණනි ஆண்டவரே
உம்மை போல யாராலையும் எங்களை தேற்ற முடியாதப்பா. පියාණනි ඔබ වගේ කිසිම කෙනෙක්ට බෑ අපිව සනසන්න. உங்களை போல யாராலும் எங்களை கண்ணீரை துடைக்க முடியாத ஆண்டவரே. ඔබ වගේ කිසිම කෙනෙක්ට බෑ අපේ කඳුල පිසදමන්න. ශිරාලරබා සන්තෝරලොරබොස්සේ රිකතරලබාසෙතේ සින්තෝරලොබොස්සේ ඕරලරබාස්සේ තනිවම හඬන විටදී සිටියේ කවුරුන්ද දරාගත නොහැකි විටදී මා සැනසුවේ කවුරුන්ද තනිවම හඬන විටදී ළඟ සිටියේ කවුරුන්ද දරාගත නොහැකි විටදී මා සැනසුවේ කවුරුන්ද කඳුළු සලාඳන විටදී යේසුවේ කවුරුන්ද කඳුළු සලාඳන විටදී යේසුවේ කවුරුන්ද ඔබේ කරුණාව නොමැතිනම් මාද නැතිය ඔබේ කරුණාව මාද නැතිය ඔබේ කරුණා දයා ගුණේ සමදාමත් මට ඕනේ ඔබේ කරුණාව නොමැතිනම් මා ජීවත් නොවේ ඔබේ කරුණා දයා ගුණේ සමදාමත් මට ඕනේ ඔබේ කරුණාව නොමැතිනම් මා ජීවත් නොවේ යේසුනි මායයි කියන්න මට කිසිවක් නැත්තේ හැකියාවයි කියන්න මා ළඟ කිසිත් නැත්තේ මායයි කියන්න එතුම් බලමින් කියමු ඔබේ කරුණාව ඔබේ කරුණා දයා ගුණේ සෑමදාමත් මට ඕනේ ඔබේ කරුණාව නොමැතිනම් මා ජීවත් නොවේ ඔබේ කරුණා දයා ඒ කරුණාව මට සැයි ස්වාමී මට ඕනේ ඔබේ
பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறாண்மை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் அவரை நேசிக்கிற யாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் பிள்ளையாம் என்னை என்றும் மறுபடியும் சொல்லணுமா நீரின்றி வாழ்வே இல்லை ஆண்டவரே நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறாண்மை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறாண்மை மறவேனையா துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே ஷாமல் கரலித்தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா උනන්දුවෙන් අත්පොළසෙන් උන්වහන්සේගේ නාමය ගෞරවයට පත් කරමු. தேவனுடைய சமூகத்திலே ඔබ සියලු දෙනා අසුන් ගන්න උන්වහන්සේගේ අභිමුඛයේ. උන්වහන්සේගේ Now
සුද්ධාත්මන් වහන්සේ මේ රාත්‍රේ සෑම අඳුරු බලවේගල් වලින් උන්වහන්සේ නිදහස් කරන්ටනා. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரியிலே எல்லா அந்தகார வல்லமைகளை நீக்கி விடுதலை கொடுக்க போகிறார். ඇයි මම කරන දේවල් අසාර්ථක වෙන්නේ? ஏன் நான் செய்கிற காரியங்கள் தோல்வி அடைகிறது? මම කරන්නා වූ දේ තුල මම බලාපොරොත්තු වෙන තරම් මට සිදු වෙන්නේ නැහැ. நான் செய்கிற காரியங்களிலே நான் நம்புகிற காரியங்கள் நடப்பதில்லையே. මම බලාපොරොත්තු වෙනා වූ දේවල් එච්චකට සිදු වෙන්නේ නැහැ. நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவ்வளவாய் நடப்பதில்லை. මගේ ජීවිතය ඉස්සරහට යන්නේ නැහැ. என்னுடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்வதில்லை. හේතුවක් දන්නේ නැතුව ඔබ සිටවද? அதன் காரணம் தெரியாமல் நீங்கள் இருக்கிறீர்களா? ඒක තමයි යක්ෂයාගේ බලවේගය. அதுதான் பிசாசின் வல்லமை. යම් කිසි කෙනෙක්ගේ ඌනියමක් නිසා யாரோ ஒருவருடைய சூனியத்தின் நிமித்தம் අඳුරු ආත්මයක් ඔබට විරුද්ධව ක්‍රියා කරයි. ஒரு அந்தகார ஆவி உங்களுக்கு எதிராய் கிரிகை செய்யும். ජීවත් වෙන්න කැමති නැහැ. வாழுவதற்கு விருப்பமில்லை. ජීවිතේ පාවීමක්. வாழ்க்கையே வெறுத்த நிலை. ඇයි ප්‍රශ්න ඇයි සණ්ඩු කියලා දන්නේ නැහැ. ஏன் பிரச்சனை, ஏன் சண்டை என்று தெரியாது. ඇයි මෙච්චර කේන්ති යන්නේ කියලා දන්නේ නැහැ. ஏன் இவ்வளவு கோபம் போகிறது என்றும் தெரியாது. සමහර රෝගවල් ඩොක්ටර්ලාටත් දැනගන්න බැරි ලෙස තිබෙනවා. சில வியாதிகள் வைத்தியர்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருக்கிறார்கள். සේ කැකුමක්, ஒரு தலை வலி, පපුව තද කිරීමක්, ஒரு நெஞ்சு அமுக்கிற வண்ணமாக, රාත්‍රී අඳුරු අන්තකාර ඊනවල්, භයංකර ඊනවල්. இரவிலே பயங்கரமான அந்தகார கனவுகள். මේකට හේතුව යක්ෂ බලවේගයක්. இதற்கு காரணம் ஒரு பிசாசின் வல்லமை. අද මේ දේ මේ පටන් ගැනීමේදී එකෙන් උන්වහන්සේ නිදහස් කරන්නට යනවා. இன்றும் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே தேவன் அந்த காரியங்களிலே விடுதலை கொடுக்க අද போகிறார். සිට ඔබගේ ජීවිතය ඉදිරියට යන්න යනවා. இன்று முதல் உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி செல்ல போகிறது. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் මා நாமம் දැන් යාඥා කරන්නට යනවා. நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். සෑම අඳුරු බලවේගකට විරුද්ධව எல்லா அந்தகார வல்லமைக்கு යක්ෂ எதிராக, ආත්මට විරුද්ධව මා යාඥා කරනවා. எல்லா பிசாசின் ஆவிக்கு எதிராய் நான் ஜெபிக்கிறேன். මගේ සභාවේ සෙනගද என் சபையின் අද ஜனங்கள் අලුතෙන් කවුද ඇවිසින්නවද? இன்று புதிதாய் யார் ඒ අයට வந்திருக்கிறார்களோ විරුද්ධව ක්‍රියා කරන යක්ෂ බලවේගවල්, அவர்களுக்கு எதிராய் கிரிகை செய்கிறதான பிசாசின் ඌනියම් வல்லமைகள், බලවේගවල්, சூனிய வல்லமைகள், ඔවුන් ඉන්නා වූ නිවස් වල තිබෙන යක්ෂ බලවේගය அவர்கள் வசிக்கிறதான வீடுகளிலே இருக்கிற பிசாசின் வல்லமை යේසුස්ගේ නාමයෙන් මාන කරන ඉවත් වෙන පිණිස இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், நீங்கி போகும்படியாக. සුද්ධාත්මනි ඔබ දැන් ක්‍රියා කරන නිසා සුතේ ஆவியானவரே, இப்பொழுது நீர் கிரிகை செய்கிறபடியால் යේසුස්ගේ நன்றி. ලේ මා සැමදෙනා ඉස්සමත මම දමනවා. இயேசுவின் இரத்தத்தை எல்லோருடைய தலையின் மேலும் நான் නිතර தெளிக்கிறேன். නිතර රෝගය, அடிக்கடி வியாதி, නිතර ණය ප්‍රශ්න, அடிக்கடி கடன் பிரச்சனை, ඕ රාත්‍රී නින්ද නැහැ, இரவிலே தூக்கமில்லை, භයංකර ඊනවල්, பயங்கரமான கனவுகள், මේ යක්ෂ ආත්ම වලට මාන කරනවා. அந்த பிசாசின் ஆவிகளுக்கு අද கட்டளையிடுகிறேன். දවසේ මේ ඇගේ සරවලින් ඉවත් වෙන්නා පිණිස இன்றைய நாளிலே இவர்களுடைய சரீரத்தை விட்டு நீங்கும்படியாக පරම්පරාව සාපය, පරම්පරාව සාපය, பரம்பரையின் சாபம், ඌනියම් බලවේගය சூனிய கட்டுக்கள் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඉවත් වෙන පිණිස අන කරනවා. நீங்க நான் கட்டளையிடுகிறேன். මනුෂ්‍යන්ගේ සාපවල් නිසා ඇති වුණා වූ ප්‍රශ්න மனிதனுடைய சாபங்களின் நிமித்தம் ஏற்பட்டதான பிரச்சனைகள் යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වෙන පිණිස මාන කරනවා. இயேசுவின் நாமத்தில் நீங்க கட்டளையிடுகிறேன். මූන්ගේ අද යම් කිසි අත්පසුවීමක් සිදු වෙලා ඇති. இவர்கள் கையில இருந்து ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம். කාටරි වැරදක් සිදු වෙලා ඇති. யாருக்காவது ஒரு தவறு நடந்திருக்கலாம். ඒකේ සාපය அதன் சாபம் මගේ පිටිපස්සේ ලෝකෙ එන්න පුළුවන්. இவர்களை பின்தொடர்ந்து අද வரலாம். යේසුනි ඔබ වෙත අපි සමාව ඉල්ලනවා. இன்று இயேசுவே உம்மண்டையிலே நாம் மன்னிப்பு අපේ අතින් கேட்கிறோம். වුණා වූ සෑම වැරදි වලට සමාව වෙනවා. எங்கள் கைகளினாலே ஏற்பட்டதான சகல தவறுகளுக்கு යේසුස්ගේ மன்னிப்பு. ලේ වලින් මා මේ අයව සෝදා පිරිසුදු කරනවා. இயேசுவின் இரத்தத்தினாலே இவர்களை கழுவி நான் අද சுத்திகரிக்கிறேன். ඒ සාපෙන් මා නිදහස් කරනවා. இன்று அந்த சாபத்தை விட்டு நான் අද நீக்குகிறேன். මේ අය නිදහස් ජීවිතයක් ජීවත් වෙන්න අවශ්‍යයි. இன்று முதல் இவர்கள் விடுதலை வாழ்க்கை வாழ்வார்களாக. සුවය
சுகம், නිදාස விடுதலை යේසුස්ගේ නාමයෙන් ඒ- ආශිර්වාද ලැබේවා. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் ඒ கிடைப்பதாக. දේම තුළ සුද්ධාත්මය ඔබ ක්‍රියා කළමනවා. இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவரை நீ கிரியை செய்யும். අද අලුතෙන් ආපු හැම කෙනාව ස්පර්ශ කරන්න. இன்று புதிதாய் வந்த ஒவ்வொருவரையும் தொடுவீராக. එයාගේ ජීවිත ලොකු වෙනසක් ඇති කළමනවා. இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் යේසුස් உண்டாகட்டும். වහන්සේගේ බලවන්ත නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள සබව நாமம். සබ්දයෙන් ආමේන්. ஆமென். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. යේසුස්ගේ නාමයෙන් මේ සවස් කාලය ඔබ සැමදෙනා පිළිගන්නවා. இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையிலே உங்களை வாழ்க்க வந்து வரவைக்கிறோம். අද දීමේ ඔබගේ ජීවිත ලොකු වෙනසක් ඇති කරයි. இன்று கூட்டம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ඒක විශ්වාස කරන්න. அதை விசுவாசியுங்கள். ඒක ඔබ ලබා ගන්න පුළුවන්. அப்பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ඔබ අසු ගන්න. இளமறிந்து கொள்ளலாம். ලබන අඟහරුවාද අපොයින්ට්මන්ට් තියෙනවා. வருகிற செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட் உண்டு. ඔබට පුළුවන් යාක්ෂාව ලබා ගන්නව පිණිස පුද්ගලිකවම අමුවෙන්ට ඔබට පුළුවන් මගේ ඔෆිස් එකට එන්න. ஆகவே தனிப்பட்ட ரீதியிலே போதகரை சந்தித்து ஆசீர்வாத ஜெபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் போதகருடைய ஆபீஸிலே. ඒ නිසා ඔබට අපොයින්ට්මන්ට් එකක් දෙයි අලුතෙන් ආපු අයට. எனவே புதிதாய் வந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுப்பார்கள். අද දවසේ අලුතෙන් ආපු අයට මාව පුද්ගලික අමුවෙන්ට වෙලාවක් ලෑස්ති කළ දෙන්න. ஆகவே இன்றைய நாளிலே புதிதாய் வந்தவர்களுக்கு போதகரை சந்திக்க ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பார்கள். ඉරිදා දීමේ 3ක් පැවැත්වෙනවා. ඔබ එක දීමේ සහභාගී වෙන්න. ஆகவே 3 ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஒரு ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ඒක ඔබට ආශිර්වාදයක් වෙයි. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். මේ මාසේ 28 29 විශේෂ දේමයක් මේ ස්ථානයේ පැවැත්වෙනවා. இந்த மாதத்திலே 28 29 ஒரு விசேஷித்த ஆராதனை இங்கு நடைபெறும். බලවන්ත දේවදාසය කැනඩාවකින් ඉඳලා එනවා. ஆகவே மிக வல்லமையான ஒரு ஊழியக்காரர் கனடா தேசத்திலிருந்து வருகிறார். අපේ දේවස්ථානට ආපු දේවදාසයන්ගේ තාම හොඳ නැත්තම් හොඳ බලවන්ත කෙනෙක්. ஆகவே நம்முடைய ஆலயத்துக்கு வந்தவர்களிலே மிக வல்லமை படைத்த வல்லமையுள்ள ஒரு தேவ ஊழியர். 28 29 සිකුරාදා සෙනසුරාදා විශේෂ ආරක්ෂාවක් තියෙනවා පහට. ஆகவே 28 29 வெள்ளி சனி மாலை 5 மணிக்கு விசேஷ ஒரு ஜெப ஆராதனை இருக்கிறது. ඒ නිසා ඔබ හැම කෙනා සහභාගී වෙන්න. அனைவரும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். අද මේ රාත්‍රියේ දෙවියන් වහන්සේ මට කිව්වා උගාක් අය යම් කිසි දෙයක් බලාපොරොත්තුෙන් ඇවිල්ලා සිටිනවා. இன்றைய நாளிலே தேவன் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அது என்னவென்றால் அநேகர் ஏதோ ஒரு நம்பிக்கையை எதிர்பார்த்து මේ வந்திருக்கிறார்கள். සිකුරාදවල යමක් සිදු වෙන්න නිසා මටත් යමක් සිදු වෙන්න ඕනේ. இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலே ஏதாவது ஒன்று நடக்கிறபடினாலே எனக்கும் ஒன்று நடக்க வேண்டும். ඒ බලාපොරොත්තුක ඔබට ඇති. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். දෙවියන් වහන්සේ උගාක් අයව සුව කරනවා. தேவன் அநேகரை சுகமாக்குகிறார். අපි ගාව උගාක් සාක්ෂි තියෙනවා. நம்மிடத்திலே சாட்சிகளும் ලබන සතියේ සාක්ෂි අපි ප්‍රකාශ කරනවා. வருகிற கிழமை அந்த சாட்சிகளை நாங்கள் சொல்வோம். ඔබගේ ජීවිතේ යම් කිසි බලාපොරොත්තුක ඇවිල්ලා ඉන්නවා. உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். ඒකේ ස්ථිරභාවයෙන් ඉන්න. அந்த நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். දෙවියන් වහන්සේ ඒකට අවශ්‍ය විසඳුම මේ රාත්‍රියේ ලබා දෙයි. தேவன் அதற்கேற்ற பதிலை இன்று இரவு உங்களுக்கு தருவார். අද මා කතා කරන ඔබ මැදේ පොඩි වෙලාවක් බලාපොරොත්තුවේ බලය නම්බිකයින් වල්ලමයි. බලාපොරොත්තුවේ බලය නම්බිකයින් වල්ලමයි. ඇයි මා මේ කතා කරන්නේ? ஏன் நான் இதை பேச வேண்டும்? මම කතා කරන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය. நான் பேசுவது தேவனுடைய வார்த்தை. මම දේමේ වුණාම අත තියෙන මොහොතේ නොවේ සුවේ එන්නේ. நான் கூட்டம் முடிந்ததும் என் கையை வைத்தவுடனே அல்ல சுகம் வருவது. මම මේ කතා කරන මොහොතේ මේක ඔබ විශ්වාස කරන මොහොතේ ඔබට සුවේ ලැබෙයි. நான் இதை பேசிக்கொண்டு இருக்கும் தருவாயிலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே உங்களுக்கு சுகம் உண்டாகும். බයිබලේ දාවිද් කියලා කෙනෙක් හිටියා. வேதத்திலே தாவீது என்கிற ஒருவர் එයා இருந்தார். ගෙදර 8 වෙනි ළමයා. இவர் வீட்டிலே 8வது பிள்ளை. දෙවියන් වහන්සේ කිව්වා මම ඊශ්‍රායල් දේශයේ රජෙක්ව පත් කරන්නා කියලා. தேவன் சொன்னார் நான் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு ராஜாவை நியமிப்பேன் என்று. එක සාමුවෙල් අනාගත වක්තුට උන්වහන්සේ අනාගත පණිවිඩයක් දුන්නා. ஒரு அதை குறித்து சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியினூடாக ஒரு தீர்க்கதரிசன செய்தி வந்தது. නුඹ එස්සේගේ ගෙදරට ඵලයන්. ஈசாய் வீட்டுக்கு செல்.
ඒ එක දරුවෙක්ව මා ආලේප කරන්නවා. அந்த வீட்டிலே ஒரு பிள்ளையை நான் அபிஷேகம் பண்ண ඒ போகிறேன். නිසා දරුවන්ව ගෙදර රැස් කරන්න කියලා කියන්න. எனவே வீட்டிலே பிள்ளைகளை ஒன்று கூட வையுங்கள் என்று சொன்னார். මේක එස්සේට මේ පණිවිඩය ආවට இந்த செய்தி ஈசாய்க்கு வந்ததும் ඔහු ගෙදර ළමයිව අඬගාගත්තා. அவன் வீட்டிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டாள். අපේ රටේ අනාගත උතුර අපේ ගෙදරට එන්චනා. நம் தேசத்திலே தீர்க்கதரிசி நம் வீட்டுக்கு வரப்போகிறார். රජෙක් කැටට කෙනෙක්ව පත් කරන්චනා. ராஜாவாக ஒருவரை நியமிக்க போகிறார். නමුත් මේ එස්සේ අත්දෙනෙක්ව ගෙදර අඬගැව්වා ඒ ළමයිව. இந்த ஈசா என்ன செய்தார் என்றால் 7 பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்து கொண்டார். නමුත් දාවිත්ව අඬගැව්වේ නෑ. ஆனால் தாவீதை මේ அழைக்கவில்லை. 8 වෙනි එක්කෙනා පොඩි කෙනෙක්. இந்த 8வது பிள்ளை சிறியவன். මොහුට කොහොමද මේක ලැබෙන්නේ? அவனுக்கு எப்படி இது கிடைக்கும்? මොහු මේකට සුදුසු නෑ. இவன் இதுக்கு தகுதியில்லை. වටින් නැති කෙනෙක් කියලා තාත්තා හිතුවා. பெருமதி அற்றவன் என்று தகப்பன் අද நினைத்தார். ඔබගේ ජීවිතෙත් මේ ඇති. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ඔබගේ இருக்கலாம். ස්වාමි පුරුෂ ඔබ වටින් නැති කෙනෙක් හැටියට බලන්න පුළුවන්. உங்கள் கணவர் உங்களை பெருமதி அற்றவராய் ඔබගේ பார்க்கலாம். දෙමව්පියන් ඔබ වටින් නැති කෙනෙක් හැටියට බලන්න உங்கள் පුළුවන්. பெற்றோர்கள் உங்களை பெருமதி அற்றவராய் பார்க்கலாம். ඔයාට මේ වගේ තත්ත්වයට එන්න බෑ. உங்களுக்கு இந்த ஒரு நிலைக்கு வர முடியாது. ඔබගේ මිත්‍රයන් ඒ වගේ සිතන්න පුළුවන්. உங்கள் நண்பர்கள் இப்படி හැම நினைக்கலாம். කෙනාම කියයි ඔබ වටින් නැති කෙනෙක් කියලා. எல்லோரும் சொல்வார்கள் உன்னால் பிரயோஜனம் இல்லை, நீ பெருமதியற்றவன் என்று. ගමනක් යන මොහොතේ වුණ ඔබ කැඳවන්නේ. ஒரு பயணம் சென்றாலும் கூட அவர்கள் உங்களை அழைப்பதில்லை. විශේෂ දෙයට කැඳවන්නේ. ஒரு விசேஷ வைபவத்துக்கு அழைப்பதில்லை. දාවිත්ව කැඳවුවේ නෑ. தாவீதை அழைக்கவில்லை. ගෙදර පවුල ඈම ඌව සුළු කොට සිතුවා. வீட்டிலே இருக்கிற குடும்பத்தாரே அவனை அற்பமா ඔගේ எண்ணினார்கள். අතපත විශාල වේදනාවෙන් පිරුණා. அவனுடைய இருதயமோ பெரிதான මගේ வேதனையில் සහෝදර நிரம்பியிருந்தது. සහෝදරයන් ඔක්කොම එකතු වෙලා ඉන්නවා. என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒன்றாய் இணைந்திருக்கிறார்கள். මගේ තාත්තා අඬ ගැව්වේ නැත්තරි කමක් නෑ. என் தகப்பன் என்னை அழைக்காவிட்டாலும் මගේ பரவாயில்லை. අම්මාගේ මට කියන්න තිබුණා என் නේද? தாயாவது சொல்லியிருக்கலாம். මගේ මවත් මාව අඬ ගැව්වේ නෑ. என் தாயும் என்னை அழைக்கவில்லை. අද සුළුකට සිතන්නව තත්ත්වයට ඔහු වැටුණා. அன்று அற்பமாய் எண்ணுகிற அளவுக்கு அவனுடைய நிலை மாறியது. අද ඔබ වටින් නැති කෙනෙක් වගේ ඉන්න පුළුවන්. இன்று நீங்களும் பெருமதியற்றவராய் இருக்கலாம். ஏன்? ඔබ ගාව මුදල් නෑ. உங்களிடத்திலே பணம் இல்லை, කින්වීම නෑ. கல்வி இல்லை, නැත්නම් ලස්සන නෑ. இல்லாவிட்டால் அழகில்லை. මනුෂ්‍යයන් ඔබ කොම් කරන්න පුළුවන්. மனிதர்கள் உங்களை ஏளனமாய் பார்க்கலாம். දාවිද් කියනව කෙනාගේ ජීවිතේ ප්‍රශ්නෙන් ඉහළ ප්‍රශ්න. தாவீது என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனை. ඌව රජා විනාශ කරන්න ඕන කියලා හිතුවා. அவனை ராஜா அழிக்க வேண்டும் என்று ඌ நினைத்தார். ගෙදරින් දිව්වා. அவன் வீட்டை விட்டு ඔහු ஓடினான். සමග 600 දෙනෙක් හිටියා. அவனோடு கூட 600 பேர் இருந்தார்கள். ඔවුන් එක එක තැන්වල ජීවත් වුණේ. அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலே தான் வாழ்ந்தார்கள். යම් කිසි තැනකට යුද්ධයක් කරලා ஏதாவது ஒரு இடத்துல யுத்தம் பண்ணி එතන ලැබෙන දේවල් වලින් ඔවුන් ජීවත් වුණා. அங்கிருந்து கிடைப்பதிலே வாழ்ந்தார்கள். එක දවසක් ඔවුන්ගේ භාර්යාව දරුවන්ව තබලා ஒரு நாள் அவருடைய மனைவி பிள்ளைகளை வைத்து සික්ලාක් කියන ස්ථානේ சிட்லாக் என்கிற இடத்திலே ඒ තැනින් ගියා යුද්ධයට. அந்த இடத்திலிருந்து போனார்கள் யுத்தத்துக்கு. ඔවුන් දවස් ගණන් යුද්ධ කරලා பல நாட்கள் யுத்தம் பண்ணி ඔවුන් එන මොහොතේ දැක්කා සික්ලාක් ගිනි ගන්න එක. அவர்கள் வரும் பொழுது கண்டார்கள் சிட்லாக் கொழுந்து விட்டு ඒ எரிகிறது. නගරේ ගිනි ගන්නවා. அந்த நகரம் ඒ எரிகிறது. ගම ගිනி ගන්නවා. அந்த கிராமம் தீக்கிரையாகிறது. ඔවුන්ගේ භාර්යාවට කුමක් වුණාද? அவர்களுடைய மனைவிகளுக்கு என்ன நடந்தது? දරුවන්ට කුමක් වුණාද දන්නේ නැහැ. பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று ඔවුන් தெரியாது. වේදනාවෙන් ආවා. அவர்கள் வேதனையோடு வந்தார்கள். සික්ලාක් ගිනි ගත්තා. சிக்லாக் கொழுந்து விட்டு ඒ මොහොතේ எரிந்தது. දාවිද් සමග හිටපු ඒ තරුණයන් දාවිත්ව මරන්න ඕන කියලා හිතුවා. அந்த சந்தர்ப்பத்திலே தாவீதோடு இருந்த அந்த வாலிபர்கள் தாவீதை கொல்ல வேண்டும் என்று ඔව් நினைத்தார்கள். සමග අපි ගිය නිසා තමයි අපේ භාර්යා දරුවන් නැති උනේ. இவனோடு நாங்கள் போனபடினால் தான் நம்முடைய மனைவி பிள்ளைகள் இழந்தோம். ඔහුගේ මිත්‍රයන් ඔව්ව පොඩ්ඩි කරන්න හිතුවා. அவனுடைய நண்பர்கள் அவனை வெறுக்க பார்த்தார்கள். ඔව් ඒක බලාපොරොත්තු නැහැ. இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. මේ වගේ දෙයක් මට සිදු වෙයි කියලා ඔහු සිතුවේ නැහැ. இப்படியானது ஒன்று எனக்கு நடக்கும் என்று ඔබ நினைக்கவில்லை. සිතන්නේ නැති ප්‍රත්‍යකින් ප්‍රශ්න එන්න පුළුවන්. நீங்கள் நினைக்காத பகுதியில இருந்து பிரச்சனை வரலாம். සිතන්නේ නැති වේදනාවල් එන්න පුළුවන්. நினைத்து பார்க்காத வேதனைகள் வரலாம். පළවෙනි සාමුවෙල් 30 වෙනි පරිච්ඡේදයේ වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 1 சாமுவேல் 30:6 கூறப்படுகிறது. දාවිද් තද අමාරුවට පත්විය. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். තද අමාරුවට පත් වෙලා ඉන්නවා. மிகவும் நெருக்கப்பட்டான். ප්‍රශ්නෙන් ප්‍රශ්න. பிரச்சனை மேல் අද பிரச்சனை. මෙතන ගොඩක් අය ඉන්නවා. இந்த இடத்துல அநேகர் இருக்கிறீர்கள். ඔබ ජීවත් වෙන ගොඩක් අමාරුවේ. நீங்கள் வாழ்வதே மிக கஷ்டமா. ගොඩක් අමාරුවෙන් ජීවත් වෙනවා.
மிக கஷ்டத்தோடு ආර්ථික ප්‍රශ්නෙන් ඉන්නේ. பொருளாதார பிரச்சனையில ඉන්න ගෙදරෙත් ප්‍රශ්න. இருக்கும் வீட்டிலும் වැඩ பிரச்சனை, කරන තැනේ ප්‍රශ්න. வேலை செய்யும் இடத்திலும் ඔබ பிரச்சனை. තද අමාරුවට පත් වී සිටිනවා. நீங்கள் மிகவும் நெருக்கத்திலே இருக்கிறீர்கள். දාවිත්ගේ ජීවිතේ මේව තමයි තිබුණේ. தாவீதுடைய வாழ்க்கையும் இப்படி දාවිත්ව කවුරුත් ගණන් ගත්තේ නෑ. தாவீதை யாரும் ඌට கணக்கெடுக்கவில்லை. මේ වගේ ප්‍රශ්නයක් ආවම இவனுக்கு இப்படி பிரச்சனை வந்தது. 6 වෙනි වචනේ සඳහන් කළ තැන දාවිත් අද අමාරුවට පත් විය. 6வது வசனம் சொல்லுகிறது தாவீது மிகவும் මක් நெருக்கப்பட்டான். නිසාද මුළු සෙනගගේ සීත් තම තමාගේ පුත්‍රයන්ද දූවරුන් ගැන සෝකෝන බැවින් ඌට ගල් ගසන්ට සෙනග කතා කොළය. எனவே எல்லோருடைய இருதயமும் தன் பிள்ளைகளுக்காக மன கிளேசம் அடைந்தபடினாலே எல்லோரும் அவனை கல்லறிய வேண்டும் என்று நினைத்தார்கள். හැම කෙනාගේ අතේ ගලා எல்லோருடைய கையிலும் ஒரு கல். දාවිත් දැක්කා. தாவீது இதை கண்டார். අතක වටේට ඉන්නව තමන්ගේ මිත්‍රයන්ගේ අතේ ගල. நான்கா பக்கமும் இருக்கிற தன்னுடைய நண்பருடைய கையிலே கல். ඔව් තනි වුණා. அவன் தனிமையானான். අද ඔබ තනි වෙලා ඇති. இன்று நீங்கள் தனிமையா හැම இருக்கலாம். කෙනාගේ අතේ ගලක් තියෙන එක ඔබට පේන්න පුළුවන්. எல்லோருடைய கையிலும் ஒரு கல் இருப்பதை உங்களுக்கு காணலாம். කවුද ඔබ ගැන හොඳ කියන්නේ? யார் உங்களை குறித்து நல்லது சொல்வது? හැම කෙනාම යම්කිසි වැරද්ද තමයි කියන්නේ. எல்லோரும் ஏதோ ஒரு தவறை தான் சொல்வார்கள். යාපත් වගේ සිටිනව කිසිම කෙනෙක් යාපත් වගේ සිටින්නේ. நல்லவர்களை போல இருக்கிறவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. දාවිත් හොඳයි කියලා කිව්වා. தாவீது நல்லவன் நல்லவன் என்று சொன்னார். සැලවීමක් ආවම ஒரு அசைவு வந்ததும், ප්‍රශ්නයක් ආවම பிரச்சனை வந்ததும் මනුෂ්‍යයන් වෙනස් වෙයි. மனிதன் மாறுவான். මනුෂ්‍යයන් වෙනස් වෙයි. மனிதன் මගේ மாறுவான். ජීවිත අත්දැකීම මේක තමයි. என்னுடைய வாழ்க்கை அனுபவமே මා இதுதான். සමග ඉන්නව කිසි කෙනෙක් ගැන මම විශ්වාසයක් තබන්නේ. என்னோடு இருக்கிற ஒருவரை குறித்துவாவது நம்ப மாட்டேன். කවුරුත් අවංක නොවේ. யாருமே உண்மை உள்ளவர்கள் அல்ல. ඔවුන් කවදාරි පාවල දෙයි. எப்போதாவது என்னை காட்டி වැරදි දෙයක් கொடுப்பார்கள். කතා කරයි. தவறானதை பேசுவார்கள். අදවත ඒක ආරංචි වෙන මොහොතේ තාම වේදනාවට අපි පත් වෙනවා. இருதயத்தில் அவைகளை கேள்விப்படும் பொழுது நம்முடைய இருதயம் வேதனைப்படும். යාද මෙම කතා කළේ කියලා. இவரா இப்படி பேசினார். මගේ ජීවිතේ මේ වගේ දේවල් සිදු වෙන උගාක් සිදු වෙලා තියෙනවා. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அநேகம் உண்டு. නමුත් ඔවුන්ට දන්නේ ඔවුන් මේක කරපු එක මට දන්නවා කියලා. ஆனால் அவர்களுக்கே தெரியாது எனக்கு இதை ඔවුන් செய்தது කතා அவர்களுக்கு தெரியாது. කරපු එක ඔවුන් මට දන්නවා කියලා දන්නේ නැහැ. ඔවුන්ට அவர்கள் දන්නේ නැහැ. அவர்களுக்கு பேசினவைகள் எனக்கு தெரியும் என்று அவர்களுக்கு தெரியாது. මගේ රාස්ගත දේවල් අනිත්‍යයට පෙන්නප එක මට දන්නවා කියලා ඔවුන්ට දන්නේ නැහැ. ஆகவே என்னுடைய ரகசியமான காரியங்களை மற்றவர்களுக்கு காட்டினது எனக்கு தெரியும் என்று அவர்களுக்கு தெரியாது. මාක දෙයයි දන්නේ. நான் ஒன்றுதான் அறிவேன். 6 වෙනි වචනේ සඳහන් කළ තියෙනවා. 6ாம் வசனம் சொல்கிறது, නමුත් ஆனாலும் දාවිත් තමගේ දිව්‍ය ස්වාමීන් වහන්සේ තුළ ශක්තිය උපදවා ගත්තේ. ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். තමව ශක්තිමත් කළා. தன்னை திடப்படுத்திக் கொண்டார். මේ අය මේ මිටියට இவர்கள் இப்படி මේ இருந்தால், අය මට විරුද්ධවාවට இவர்கள் எனக்கு எதிராய் வந்தாலும் ඒ දෙවියන් වහන්සේ என் தேவன் මට උදව් කරයි. எனக்கு உதவி මාව செய்வார். උස්සලයි. என்னை මාව உயர்த்துவார். වැටෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. என்னை விழவிட මාව மாட்டார். නැති වෙන්න ඉඩ දෙන්නේ என்னை නැහැ. அழிய விட මාව மாட்டார். ලැජ්ජාවට පත් කරන්නව අය ඉදිරියේ උන්වහන්සේ මාව ඔස්සවයි. என்னை வெட்கப்படுகிறவர்களுக்கு முன்பதாக இது அவர் என்னை உயர்த்துவார். මාව නැති කරන්න ඉතනව ඇයම මාව වර්ධනය වෙන්නට තබන්නව ස්ථානෙට දෙවිනාස තබයි. என்னை அழிக்க நினைக்கிறவர்கள் மத்தியிலே என்னை வளர்ச்சி செய்கிற அளவுக்கு தேவன் அந்த நிலைக்குள்ளே கொண்டு வருவார். මෝසෙස්ව කවුද නැති කරන්න ඉතුවේ? மோசேசை யாரு அழிக்க நினைத்தார்? පාරාව රජා. பார்வோன் ராஜா. නමුත් ඒ පාරාවගේ මාලිගාවම දෙවියන් වහන්සේ මෝසෙස්ව වැඩ වැඩි වෙන්නට උසස් වෙන්න දෙබුවා. ஆனால் அந்த பார்வோனுடைய தேவ மாளிகைக்கு முன்பதாகவே உயர்ந்த நிலைக்கு දේව இழுக்கப்பட்டார். මාලිගේ අන්ද රාජ මාලිගේලේ යමන උයතුනා. ඌ ඊට රජ මාලිගාව තමයි ඌ වැඩුනේ. அவன் இருந்த ராஜ மாளிகையிலே அவனை உயர்த்தினார். ඔබ විනාශ කරන්න ඉතනව අය ඔබට උදව් වෙයි ඔබගේ වර්ධනයට. ஆகவே உங்களை அழிக்க நினைக்கிறவர்களே உங்கள் வளர்ச்சிக்காக உதவி ඒක செய்வார்கள். තමයි සත්‍ය. அதுதான் சத்தியம். ඌ තමව ශක්තිමත් කරගත්තා. அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ඌ දැක්ක අයසි දෙනා ගතේ ගල් තියෙන එක. அவன் கண்டான் 600 பேர் கையிலும் கல் ඔබට இருப்பது. විරුද්ධ ප්‍රශ්නවල තිබෙන්න පුළුවන්. உங்களுக்கு எதிராய் பிரச்சனை இருக்கலாம். ඒක 600ක් වෙන්න පුළුවන්. அது 400 ඒක இருக்கலாம். 300ක් වෙන්න அது පුළුවන්. 300 இருக்கலாம். නමුත් ඔබ කියන්න ஆனால் நீங்கள் මේ சொல்லுங்கள், හැම ප්‍රශ්නෙම දෙවියන් වහන්සේ මාව ගලවන්න ஆனால் බලවන්තයි. இந்த எல்லா பிரச்சனையிலும் தேவன் என்னை ரட்சிக்க අද வல்லவர். රාත්‍රී ශක්තිමත් කරන්න. இன்று ராத்திரியில் நீங்கள் ඔබ பலப்படுங்கள். උදෙසා උන්වහන්සේ මාර්ගයක් විවෘත කරයි. உங்களுக்காக அவர் ஒரு வழியை உண்டு ඔබට பண்ணுவார். මාර්ගයක්
නැතුව තිබෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கலாம். මාර්ගයක් නැති තැනේ මාර්ගය ඇති කරන්නව දෙවියන් වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ. வழியே இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். මගේ දෙවියන් වහන්සේ ඔබ විනාශ වෙන්න දෙන්නේ නැහැ. என் தேவன் உங்களை அழிய விட மாட்டார். ඔබ නැති වෙන්න දෙන්නේ නැහැ. உங்களை அழிய விட மாட்டார். ඔබ මේ තත්ත්වෙම උන්වහන්සේ අත්හැරලා යන්නේ නැහැ. நீங்கள் இருக்கிற நிலையிலேயே உங்களை விட்டு விட்டு போக மாட்டார். ඔබගේ දුප්පත්කමෙන් ඔබ මැරෙන්නේ නැහැ. உங்கள் ஏழ்மையிலேயே நீங்கள் மறிக்க மாட்டீர்கள். මගේ සහෝදරයා සහෝදරී என் சகோதரனே මගේ சகோதரி, දෙවියන් වහන්සේ என் தேவன் උන්වහන්සේ නැමිලා පාත් වෙලා ඔබගේ අත අල්ලලා උන්වහන්සේ ඔබ ඔසවන්නව තැනට அவர் குனிந்து கீழே வந்து உங்களை கையை பிடித்து தூக்கி எடுக்கிற தேவன். ඔබ උසස් කරයි. உங்களை අද உயர்த்துவார். දවස ඔබගේ උසස් වීමේ දවසයි. இன்றைய நாள் உங்களுடைய உயர்வின் நாள். ඔබ තනි වෙලා ඇති. நீங்கள் தனிமையா இருக்கலாம். කවුරුත් නැතුව ඇති. யாருமே இல்லாமல் இருக்கலாம். මරණය ලං වෙලා ඇති. மரண தருவாயில இருக்கலாம். නමුත් මගේ දෙවියන් වහන්සේ ஆனால் என் தேவன் මා සමග සිටිනවා. என்னோடு இருக்கிறார். ඒ ඇදහිල්ල තමයි. அந்த ඒ விசுவாசம், බලාපොරොත්තුව அந்த நம்பிக்கை බලවන්ත ජීවිතය ඔබට ලබා දෙයි. வல்லமையான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் දාවීද තමව ශක්තිමත් කරගත්තා. தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். වාර්තාවන්නේ අමාරු වෙලා තිබුණා. சூழ்நிலைகள் கடினமாக මේ இருந்தது. මොහොත ඔබගේ වාර්තාවන ප්‍රශ්න තිබෙන්න පුළුවන්. ஆனால் இந்த வேளையிலும் கூட உங்களுடைய சூழ்நிலைகள் பிரச்சனையா இருக்கலாம். ස්වාමිනී கர்த்தாவே, ඔබ ඇර මට වෙන කවුද සිටින්නේ? நீர் அன்று எனக்கு யார் ඔබ இருப்பது? මට උදව් කරන්නව තැනත්තා. நீர் எனக்கு உதவி செய்கிறவர். මම සමහර දේවල් අනලා දැම්මා. நான் ஒரு சில காரியங்களை குழப்பி விட்டேன். හැබැයි මට ඔබ උදව් කරන්නව දෙවියන් වහන්සේ. ஆனால் நீர் எனக்கு உதவி මට செய்கிறவர். පීඩ වෙන්න. எனக்கு உதவி මට செய்யும். උපකාර කළ මැනව. எனக்கு உதவி செய்வீராக. දාවීද තනියෙන් යාච්ඡා කළා. தாவீது தனிமையாய் මේ ஜெபித்தான். රාත්‍රී அந்த இரவிலே தாமே මොන ප්‍රශ්නද ඔබගේ? உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை? දෙවියන් වහන්සේ බල දෙවියන් වහන්සේ කියන බලාපොරොත්තුව තබන්න. தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை வையுங்கள். වහන්සේ ඔබ උස්සලයි. அவர் உங்களை உயர்த்துவார். හalleluya. ஹalleluya. පාසු ගන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். සමහර වෙලාවට අපේ ජීවිතේ ප්‍රශ්නවල් වැඩි වුණාම අපේ ජීවිතය ගැන අපිම අත්හලා දානවා නැත්නම් අපේ බලාපොරොත්තුව අපි අල්ලලා දානවා. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயே நாமே எல்லாவற்றையும் விட்டு விட்டுருவோம். මේ අලියෙක්ව පාලනය කරනවා පිණිස ஒரு யானையை ඒ கட்டுப்படுத்தும்படியாக කැටියෙක් කැටින් ඉන්න මොහොතේ அது சிறு குட்டியா இருக்கும் பொழுது ඒ අලියාගේ කකුල දැන්වල් වලින් ගෙට ගාලා යම්කිසි කණුවක ගෙට ගන්නවා. அந்த யானையுடைய காலை சங்கிலினாலே கட்டி ஒரு தூணிலே அவர்கள் கட்டி விடுவார்கள். ඒ පොඩි අලියාට එක උරු පුරුදු නැහැ. அந்த சின்ன யானைக்கு அது பழக்கம் இல்லை. ඒ නිසා ඒක කඩන්න බලයි. அந்த வேளையில அது உடைக்க பார்க்கும். ඒ අලියා කඩන්න බලයි පැටියා. அந்த குட்டி உடைக்க பார்க்கும். එයා හැමදාම කඩන්න බලයි. ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும் அது உடைக்க. ඒක දැන්වල් කඩන්න බෑ. அந்த சங்கிலி அது உடைக்க முடியாது. එයා පොඩි. அது சிறிது. දැන්වල් ලොකු. இந்த சங்கிலி பெரிது. දැන් එයාට දන්නවා මේක කඩන්න බෑ කියලා. இப்பொழுது அதுக்கு தெரியும் இதை உடைக்க முடியாது என்று. දැන් අලියා ලොකු වෙලා. இப்பொழுது யானை பெரிதாகிவிட்டது. අලියා හිතනවා ඒක කඩන්න බෑ කියලා. இந்த யானை நினைக்கிறது அது உடைக்க முடியாது என்று. ඒ අලියාගේ කකුලේ පොඩි දැන්වලයි ගෙට ගන්නෙ. அந்த யானையுடைய காலிலே சின்ன ஒரு சங்கிலி தான் கட்டப்படும். පොඩි කණුවක ගෙට ගන්නවා. சின்ன ஒரு துணியில கட்டப்பட்டிருக்கும். එයා හිතුවත් அது நினைத்தால் එක පාරයි ගන්න තියෙන්නේ. ஒரே ஒரு முறைதான் அடிக்க வேண்டும். ඒ කෑලි ගැල්ලවිලයි. அது துண்டு கலண்டு விடும். නමුත් ඔහුගේ මානසිකව තියෙනවා අලියට මේකෙන් ජය ගන්න බෑ. ஆனால் அதற்குரிய சிந்தனையிலேயே இருக்கிறது இதை நான் வெல்ல முடியாது என்று. අද ඔබගේ ජීවිතේ බලාපොරොත්තු නැති වෙලා තියෙනවා. இன்று உங்கள் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இழந்திருக்கிறீர்கள். දුප්පත්ම කෙනෙක් ஏழையான ஒருவர் උසස් වෙන්න පුළුවන්. உயர்வடைய முடியும். ඒක දෙවියන් වහන්සේගේ වැඩ. அது தேவனுடைய வேலை. බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் මම சொல்லுகிறது දුප්පතාව දූවිල්ලෙන් කසල ගොඩෙන් ඔසවන්නව තැනත්තා. நான் ஏழை எளியவனை குப்பையிலே இருந்து தூசியிலே இருந்து உயர்த்துகிறது அவர். ඔබ පෝසත් කරන්න උන්වහන්සේට පුළුවන්. உங்களை பணக்காரராக்க அவரால் முடியும். දුප්පත් එක් ලෙස ඉපදුන එක ඔබගේ වැරද්දක් නොවේ. ஏழையாய் பிறந்தது உங்கள் தவறல்ல. හැබැයි දුප්පත් ඇටට ජීවත් වෙනවා නම් ඒක ඔබගේ වැරද්ද. ஆனால் ஏழையாகவே வாழ்வதென்றால் அது உங்கள் தவறுதான். ඔබගේ ජීවිතේ වෙනසක් සිදු වෙන්න අවශ්‍යයි. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். අද ඒක සිදු වෙන්න අවශ්‍යයි. இன்று அது நடக்க வேண்டும். ඔබට අවශ්‍යයි බලාපොරොත්තුවක්. உங்களுக்கு தேவைப்படுகிறது நம்பிக்கை. එක මීයෙක්ව වතුර ටැංකියේ දැම්මා.
ஒரு எலியை எடுத்து தண்ணீர் டேங்கிலே போட்டார்கள். ඒ මීයා තමාව බේරගන්න පීනන්න පටන් ගත්තා. இந்த எலி தன்னை காப்பாற்றிக் கொள்ள நீந்த ஆரம்பித்தது. නමුත් එකකින් එළියට එන්න බැරුණා. ஆனால் அதிலே இருந்த அந்த எலிக்கு வெளியே வர ඒ முடியாமல் මීයා විනාඩි 10ක් පීනුවා. இந்த எலி 10 நிமிஷம் நீந்தியது. ඒ ටෙස්ට් එකේ නැත්නම් පරීක්ෂණේ විනාඩි 10යි පීනුවා. அந்த டெஸ்டிலே 10 நிமிஷம் நீந்தியது. ඊට පස්සේ මීයා හිතුවා මේකේ වැඩේ අරින්න කියලා. அதன் பின்பு இந்த எலி நினைத்தது இந்த வேலை சரி வராது என்று. ඒ නිසා give up කළා, අත්තරියා, බලාපොරොත්තු නැති කළා. எனவே நம்பிக்கையை விட்டுவிட்டது. මීයා ගිලෙන්න පටන් ගත්තා. இந்த எலி மூழ்க ஆரம்பித்தது. ඒක ගිල්ල මැරෙන්න ඕනේ. மூழ்கி சாக வேண்டும். නමුත් ඒ මීයාව අතින් අල්ලගත්තා. ஆனால் அவர்கள் அந்த எலியை கையிலே ஏந்தி கொண்டு ඇතුළට ගිය මීයාව එළියට ගත්තා. உள்ளே போன எலியை வெளியே எடுத்தார்கள். විනාඩි 10යි මීයා පීනුවේ. 10 நிமிடம் தான் இந்த எலி நீந்தியது. ඊට පස්සේ අනිත් දවසේ அடுத்த நாள் ඒ මීයාව அந்த எலியை ඒ වතුර දැම්මා. அந்த தண்ணீரிலே போட்டார்கள். ඔව් විනාඩි 10යි පීනන්නේ. அது 10 நிமிடம் தான் நீந்தும். නමුත් ஆனாலும் විනාඩි 9යි තප්පර 50ක් ආවම 9.5க்கு வந்ததும் විනාඩි 9යි තප්පර 50ක් ආවම 9 நிமிஷமும் 50 நொடிகள் வந்ததும் ඒගොල්ලෝ අත තියලා ඒ මීයාට සපෝට් එකක් දුන්නා. அவர்கள் கையை ஏந்தி அந்த எலிக்கு ஒரு உதவி ඇයි செய்தார். තව තප්පර 10න් ඇතුළට යන්න ඕනේ. இன்னும் ஒரு 10 நொடியிலே உள்ளே போக வேண்டும். නමුත් අත දුන්නම கையை கொடுத்ததும் මීයා දැනගත්තා இந்த எலி அறிந்து கொண்டது කවුද සපෝට් එකක් දෙයි කියලා. யாராவது ஒரு உதவி செய்வார்கள். කලින් විනාඩි 10කින් ඇතුළට ගිය මීයා முன்பு 10 நிமிடத்திலே உள்ளே மூழ்கிய அந்த எலி දැන් සපෝට් එකක් හම්බුණා විනාඩි 9යි තප්පර 50කින්. ஆனால் இப்பொழுது ஒரு உதவி கிடைத்தது 9 நிமிஷமும் 50 நொடியிலே. ඊළඟ දවසේ මීයාව දැම්මා වතුරේ. அடுத்த நாள் தண்ணீரிலே எலியை போட்டார்கள். මීයා පැය 37ක් පීනුවා. 37 மணித்தியாலம் நீந்தியது. ඇයි? ஏன்? අතක් ලැබෙයි. ஒரு கை கிடைக்கும், අතක් ලැබෙයි. ஒரு கை ஏந்தும், කොතනින් අතක් හම්බ වෙයි. எங்கேயாவது ஒரு கை வரும். ඒ බලාපොරොත්තුව. அந்த நம்பிக்கை, ඔබට බලාපොරොත්තුවක් අවශ්‍යයි. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. ලයිෆ් එක අත්හරින්න එපා. வாழ்க்கை விட்டுவிட வேண்டாம். ඔබට උඩට එන්න පුළුවන්. உங்களுக்கு மேலே வர ඔබගේ முடியும். පැල්පත් දිවස වෙනස් වෙයි. உங்கள் குடிசை வீடு மாறும். ඔබගේ වාහනවල් වෙනස් වෙයි. உங்கள் வாகனங்கள் மாறும். ඔබගේ ඇඳුම් වෙනස් වෙයි. உங்கள் ஆடைகள் மாறும். ඔබගේ හැම දෙයක්ම වෙනස් වෙයි. உங்களுடைய எல்லாமே මේ மாறிவிடும். සියල්ල කරන්න මගේ දිව්‍යවහන්සේට බලය තිබෙනවා. இவை எல்லாவற்றையும் செய்ய என் தேவனுக்கு ඔබගේ வல்லமை உண்டு. බලාපොරොත්තුව තමයි බලය ලබා දෙන්නේ. உங்கள் நம்பிக்கை தான் வல்லமையை பெற்றுக் கொடுக்கும். පරාජිත සිතිවිලි අත්හරින්න. தோல்வியான சிந்தனையை விட்டுவிடுங்கள். ඔබගේ ජීවිතයේ ජයග්‍රහී සිතිවිලි තියාගන්න. உங்கள் சிந்தனையிலே வெற்றிக்குரிய சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள். කාටරි good morning කියනවා හලෝ good morning කියලා සතුටෙන් කියන්න. யாருக்காவது குட் மார்னிங் என்று சொல்வீர்கள் என்றால் சந்தோஷமாய் கைக்குலுக்கி சொல்லுங்கள். කොහොමද ඉන්නේ කියලාවත් හොඳට ඉන්නවා කියලා කියන්න. எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நன்றாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். මගව සමහරවන පිටරට ඉන්න අය என்னிடத்தில் கேட்பார்கள் வெளிநாட்டிலே உள்ளவர்கள் කෝල් කළ කොහොමද ඉන්නේ කියලා. எப்படி இருக்கிறீர்கள் என்று. මම ඒගොල්ලන්ට කියනවා හොඳ සතුටු වචන. அவர்களுக்கு நான் சொல்லிவிடுவேன் ஒரு சந்தோஷமான வார்த்தை. ඒගොල්ලන්ට ඒක පාඩම් වෙලා තියෙනවා. அது அவர்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். ඒ වගේ කියන්න අවශ්‍යයි. அதே போல நீங்கள் சொல்ல வேண்டும். අපේ good morning එක අපි කොහොමද ඉන්නේ කියනවා ඒකට පිළිතුර මැරිලා ඉන්න ඔව් නැගිටින්න තබන්න ඕනේ. நம்முடைய குட் மார்னிங் ஆகிய அந்த பதிலை கேட்கும் பொழுது மரித்தவன் கூட உயிரடைய வேண்டும். ඔබගේ ජීවිත ශක්තිමත් ලෙස ඉන්න. உங்கள் வாழ்க்கையிலே பலத்தோடு இருங்கள். හැමදාම පටන් ගන්න ශක්තිමත් ලෙස. ஒவ்வொரு நாளும் நாளை ஆரம்பிங்கள் பலத்தோடு. යම් කිසි දේ කරන්ට ලොකු වෙලාවක් දෙන්න. ஏதாவது ஒரு வேலையை செய்ய அதிக நேரத்தை ඒකට செலுத்துங்கள். කාලය දෙන්න. அதுக்கு நேரத்தை ඒකේ செலுத்துங்கள். කාර්ය බහුල වෙන්න. அதிலே வேலைப்பளுவாய் இருங்கள். ඔබ ඒකේ බිසි වෙලා ඉන්න. அதிலே நீங்கள் வேலைப்பளுவாய் இருங்கள். ඔබ ඒක try කරන්න. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ඔබගේ තුවාලවල්ම බලාගෙන ඉන්න එපා. உங்கள் காயங்களையே பார்த்து கொண்டிருக்க අරයා வேண்டாம். මේක මට කළා. මෙයා මේක මට කළා. இவர் எனக்கு இதை செய்தார், அவர் எனக்கு அதை செய்தார். සිදු වුණ දේවල් සිතාගෙන ඉන්න එපා. நடந்தவைகளை நினைக்க வேண்டாம். ඒව විසි කළ දාන්න. அதை வீசி விடுங்கள். ඒවා ඔබ සිතන්න එපා. அவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். මම ඔබට නැවත කියන්න කැමතියි. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். නැවත ඔබගේ වැඩට එන්න. திரும்ப உங்கள் வேலைக்கு வந்து விடுங்கள். නැවත ක්‍රියා කරන්න. திரும்ப கிரிகை செய்யுங்கள். ඔබගේ ලයිෆ් එක ඉස්සරහට ගෙනියන්න. உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள். නැවත දේව අභිමුඛයට එන්න. திரும்ப தேவ சமூகத்துக்கு வாருங்கள். නැවත නමස්කාර තුල ගායනා තුල එන්න. திரும்ப ஆராதனையிலே பாடலிலே නැවත ஈடுபடுங்கள். දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කර පටන් ගන්න. திரும்ப தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ඔබගේ
ආරක්ෂාව සහ ඔබගේ නමස්කාරය உங்கள் ஜெபமும் உங்கள் ஆராதனையும் ඔබට බලාපොරොත්තු ඇති කරයි. உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டு ඔබට பண்ணும். ඇදහිල්ලක් ඇති කරයි. உங்களுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும். ඒ මීයා දිගටම පීනුවා. இந்த எலியானது தொடர்ந்து நீந்தியது. ඒකට බැරි වෙන මොහොතේ அதுக்கு முடியாமல் போகும் பொழுது ඒ මීයා සිතනවා දැන් අතක් මට ලැබේ. அந்த எலி நினைக்கிறது இப்பொழுது ஒரு கையேந்தும். ඒ බලාපොරොත්තුව அந்த දැන් நம்பிக்கை ලැබෙයි. இப்பொழுது கிடைக்கும். අද இப்பொழுது මට මේක ලැබුණේ නැහැ. இன்று எனக்கு இது கிடைக்கவில்லை. නමුත් හෙට මට යමක් ලැබෙයි. ஆனால் நாளை ஒன்று හෙට கிடைக்கும். මොකද යමක් ලැබුණ නැත්තරේ. நாளை எனக்கு ஒன்று මම கிடைக்காவிட்டாலும் ඊයේත් බලාපොරොත්තු වුණා. நான் நேற்றும் எதிர்பார்த்தேன், මට ලැබුණේ எனக்கு නැහැ. கிடைக்கவில்லை. අදත් බලාපොරොත්තු වුණා. இன்றும் எதிர்பார்த்தேன், ලැබුණේ නැහැ. கிடைக்கவில்லை. එහෙම මම කියන්නේ அப்படி நான் சொல்ல மாட்டேன். මට ඊයේ ලැබුණ නැතිදී අදත් ලැබුණේ නැහැ. எனக்கு நேற்று கிடைக்காதது இன்றும் නමුත් கிடைக்கவில்லை. හෙට මට ලැබෙයි. ஆனால் நாளை எனக்கு கிடைக்கும். හැමදාම බලාපොරොත්තුව. ஒவ்வொரு நாளும் ඔබ ஒரு දන්නවද நம்பிக்கை. බලාපොරොත්තුවේ සන්තෝෂයක් තියෙනවා. உங்களுக்கு தெரியுமா, நம்பிக்கையில ஒரு சந்தோஷம் இருக்கிறது. මෙච්චර මුදලකට ලැබෙයි කියන බලාපොරොත්තුවක් තියෙනවා නම් இவ்வளவு தொகை பணம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தால் ඔබට සන්තෝෂයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் අද உண்டு. ඔබ සතුටින් ජීවත් වෙයි. இன்று நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்கள். හෙට ඒක ලැබුණ නැද්ද? நாளை அது கிடைக்கவில்லையோ, හෙටත් බලාපොරොත්තුව තබන්න. நாளை நம்பிக்கை வைங்கள். හෙටත් සතුටින් ඉන්න පුළුවන්. நாளை சந்தோஷமா හෙට இருக்கலாம். ලැබුණ නැද්ද? நாளை கிடைக்கவில்லையா, අනිදාත් බලාපොරොත්තු වෙන්න. நாளை மறுதினம் எதிர்பார்கள். ඕ සන්තෝෂයෙන් ඉන්න පුළුවන්. நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். ලැබෙන්නේ නැහැ කියනවා දුකට වඩා ලැබෙනව දේගෙන සතුට ඔබගේ ජීවිතේ ජය ලබා දෙයි. கிடைக்காது என்கிற துக்கத்தை காட்டிலும் கிடைக்குமே என்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். දෙවියන් වහන්සේ දිගට නමස්කාර කරන එක තමයි ඔබට ජය ලබා දෙන්නේ. தேவனை தொடர்ந்து ஆராதிப்பதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். දාවීද් தாவீது තමව ශක්තිමත් කෙරුවා. தன்னை திடப்படுத்திக் கொண்டார். තමගේ යාළුවොත් එක්ක කතා කළා. நண்பர்களோடு பேசினான். අපි යමක් කරමු. நாம் ஒன்றை செய்வோம். අපි මෙතන සඳු කළා හරියන්නේ නැහැ. நாங்கள் இங்கே பிரச்சனைப்படுத்தி வேலையில்லை, ඒක පිටිපස්සෙන් அதை பின்தொடர்வோம். අපේ සෙනගොයි අරගෙන ගියාව අය පිටිපස්සෙන් எங்கள் ஜனங்களை எடுத்து சென்றவர்களை நாம் பின்தொடர்வோம். ඔබට යම් කිසි සම්බන්ධකමක් අවශ්‍යයි. உங்களுக்கு ஒரு உறவு தேவை. මනුෂ්‍යන්ත එක්ක හොඳ සම්බන්ධකම් ගොඩනගන්න. மனிதர்களோடு நல்ல உறவுகளை கட்டி எழுப்புங்கள். අපිට හොඳ මනුෂ්‍යයන් අවශ්‍යයි. நமக்கு நல்ல மனிதர்கள் தேவை. තනියෙන් හැම දෙයක්ම කරන්න බෑ. தனிமையாய் ஒன்றுமே செய்ய முடியாது. සමහර අය මට විරුද්ධයි. சிலர் என்னை எதிர்த்திருக்கிறார்கள். සමහර අය මට රාස්ගතිව විරුද්ධ දේවල් කරලා තියෙනවා. ஒரு சிலர் ரகசியமாய் எனக்கு எதிரான காரியங்களை මම செய்திருக்கிறார்கள். ඒවා ඒගොල්ලන්ට කියලා නෑ. நான் அவைகளை அவருக்கு சொல்லி இல்லை. මම ඒගොල්ලන්ට එක්ක හොඳින් ඉන්නවා. அவர்களோடு நான் நன்றாய் இருக்கிறேன். අයකවත් මගේ වැඩේ කරන්න ඕනේ. ஏனென்றால் என் வேலையை செய்து முடிக்க මගේ வேண்டும். වැඩ කරන්න අවශ්‍යයි. எங்கள் வேலைகளை செய்ய வேண்டும். මනුෂ්‍යයන් අවශ්‍යයි. மனிதன் தேவை. හොඳ මනුෂ්‍යයන් හම්බ කරන්න. இன்று மனிதர்களை சம்பாதி බයිබලේ සඳහන් කරලා තියෙන එක්කෙනෙක් දාක්ව පන්නයි. දෙන්නෙක් දසදක් පන්නයි. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 துரத்துவான், 2 பேர் 10,000 துரத்துவான். එක්කෙනෙක් දාක් දෙන්නෙක් දෙදක් නොවේ. ஒருவன் 1000, 2 பேர் 2000 அல்ல. එක්කෙනෙක් දාක්. ஒருவன் 1000, බයිබලේ දාලා තියෙන දෙන්නෙක් එකතු වුණා දෙදක් දිනයි. 2 பேர் දාදාක් දිනයි. 2 பேர் இணைந்தால் 10,000 துரத்துவான். නිසා තනියෙන් නොවේ. எனவே தனிமையாய் அல்ல. සමහර අයගේ සපෝට් අවශ්‍යයි. ஒரு சிலருடைய உதவி சேவை. හැම කෙනාම එපා කරගන්න එපා. எல்லோரையும் வெறுத்து விட வேண்டாம். පොඩි පොඩි දේවල් අල්ලගෙන කතා කරන්න යන්න එපා. சிறு சிறிய காரியங்களிலே தொங்கிக் கொண்டு அதை பேச வேண்டாம். උන් දුර්වලයි. அவர்கள் பலவீனம். ඒ දුර්වල ඇව ඒකම අල්ලගෙන කතා කරන්න යන්න එපා. அவர்கள் பலவீனமா இருக்கிறபடியினாலே அதையே வைத்துக் கொண்டு பேச வேண்டாம். මනුෂ්‍යයන් අවශ්‍යයි. மனிதர்கள் தேவை. දෙවියන් වහන්සේ ඔබට මනුෂ්‍යයන් වෙදීලා තියෙනවා. தேவன் உங்களுக்கு மனிதர்களை හොඳ கொடுத்து, පවුලක් දීලා நல்ல තියෙනවා. குடும்பத்தை හොඳ கொடுத்திருக்கிறார், යාළුවන් දීලා நல்ல තියෙනවා. நண்பர்களை கொடுத்திருக்கிறார். සෙනග අවශ්‍යයි. ஜனங்கள் தேவை. තනියෙන් ඉන්න බෑ. தனிமையா இருக்க முடியாது. මනුෂ්‍යයා තනියෙන් ඉන්න එක බෑ කියලා දෙවියන් කිව්වා. மனிதன் தனிமையா இருப்பது முடியாது என்று தேவன் சொன்னார். ලොකු දෙයක් කරන්න ඕන නම් ஒரு பெரிய ஒன்றை செய்ய வேண்டும் என்றார். අපිට කවුද කෙනෙක් අවශ්‍යයි. உங்களுக்கு யாருடைய உதவி தேவை? ඔබට ඉක්මනට යන්න ඕන නම් තනියෙන් යන්න. நீங்கள் சீக்கிரமாய் போக வேண்டும் என்றால் தனிமையாய் போங்கள். ගාක ඈතට යන්න ඕන නම් කාත් එක්ක යන්න. வெகு தூர பயணம் என்றால் இன்னொருவரோடு போங்கள். ඊට පස්සේ அதன் பின்பு යම් කිසි දෙයක් ඉටු කරන්න ඒதாவது සාදීங்க. ஏதாவது ஒன்றை நீங்கள் சாதியுங்கள். යම් කිසි දෙයක් ඔබ ඉටු කරන්න අවශ්‍යයි. ඔබ ஏதாவது- කෙරුවා කියලා තියෙන්න අවශ්‍යයි. ஏதாவது ஒன்று செய்து இவன் சாதித்தான் என்று இருக்க வேண்டும். රෝම 8:37 සඳහන් කරලා තියෙනවා. ரோமர் 8:37 சொல்லுகிறது. තා බලවන්තයි. மிக வல்லமையான, තා බලවන්ත වචනය. மிக மிக வல்லமையான வார்த்தை. නමුත් අපට ප්‍රේම කළාවෝ තනත් වහන්සේ කවුන කොටගෙන අපි මේ සියල්ලදී අතිශයම ජය ගන්නෝ වමුව. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும்
ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ඒ සියල්ලදී இவை எல்லாவற்றிலும் අපි ජය ගන්නවා. நாம் ஜெயம் பெறுவோம். අපිට ප්‍රේම කරන කෙනෙක් ඉන්නවා. எங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். උන්වහන්සේ තමයි යේසුස්. அவரே இயேசு. ඒ යේසුස් වහන්සේ තුල ඔබට ජය ගන්න පුළුවන්. அந்த இயேசுவின் மூலம் உங்களுக்கு ஜெயம் ඔබගේ ණය பெறலாம். වලින් ජය ගන්න පුළුවන්. உங்களுடைய கடனிலே ஜெயம் பெறலாம். ඔබගේ ලෙඩ වලින් ජය ගන්න உங்கள் පුළුවන්. வியாதியிலே ஜெயம் பெறலாம். හැම දෙයකින් ජය ගන්න පුළුවන්. எல்லாவற்றிலும் ஜெயம் பெறலாம். රෝම සකරියා 9:12 සඳහන් කළ දෙනවා. சகரியா 9:12 கூறுகிறது, බලාපොරොත්තු ඇති සිර කාර්යනි බල කොටුවට ඇරි වරෙල්ලා මම නුඹට දෙගුණයක් දෙන්නෙමි අදම ප්‍රකාශ කරමි. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன். මේක සිරකාරයන්ට කියන්නේ. இதை சிறையில இருப்பவர்களுக்கு சொல்லப்படுகிறது. උන් කොටු වෙලා ඉන්නවට කියනවා. அவர்கள் இருக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. සිරගෙවල් වල ඉන්නවට කතා කරනවා. சிறைச்சாலையில இருப்பவர்களுக்கு උන්ට பேசப்படுகிறது. එළියට එන්න බෑ. அவருக்கு வெளியே வர முடியாது. නමුත් ඒ සිරකාරයන්ට උන්වහන්සේ කොහොම මොනවද කියන්නේ? ஆனால் அந்த சிறைப்பட்டவர்களை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார்? බලාපොරොත්තු ඇති සිරකරුවනි. நம்பிக்கை உள்ள சிறை கைதிகளே, ඔබට බලාපොරොත්තුවක් අවශ්‍යයි. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. මම ඉරගෙදර ඉන්නේ. நான் சிறைச்சாலையில இருக்கிறேன், නමුත් මම එළියට එනවා. ஆனால் நான் வெளியே මේ வருவேன். වගේ අයට උන්වහන්සේ දෙගුණයක් උන්වහන්සේ ආශිර්වාද ලබා දෙයි. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Hallelujah. Hallelujah. අවසාන ලෙස එරෙමියා 31:10 எரேமியா 31:17 නුඹේ මතු කාලය ගැන බලාපොරොත්තුවක් තිබේ. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. වාට බලාපොරොත්තුවක් තියෙනවා. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ඔබට එන්නව කාලය ගැන බලාපොරොත්තුවක්. உனக்கு வரும் காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை ඔබට ඒක තියනවද? உனக்கு அது இருக்கிறதா? මගේ නිවස වෙනස් වෙයි. என் வீடு மாறும், මගේ වාහන වෙනස් වෙයි. என் வாகனம் மாறும், මගේ ජීවිත වෙනස් என் වෙයි. வாழ்க்கை மாறும், මගේ දරුවන්ගේ තත්ත්වය වෙනස් என் වෙයි. பிள்ளைகளுடைய நிலைகள் மாறும். දෙවියන් වහන්සේ මාව ඔසවයි. தேவன் என்னை මම உயர்த்துவார். මේ තත්ත්වයේ සිටින්නේ நான் නැහැ. இந்த நிலையில இருப்பதில்லை. මගේ ලයිෆ් එක උසස් වෙයි. என் வாழ்க்கை உயரும். ඒ බලාපොරොත්තු ඔබට අවශ්‍යයි. அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவை. දාවිද් තමව ශක්තිමත් කෙරුවා. தாவீது தன்னை திடப்படுத்தி පළවෙනි கொண்டார். සාමුවෙල් 30 වෙනි පරිච්ඡය 1 சாமுவேல் 30 18 වෙනි 19 වෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. 18-19 வசனம் சொல்லுகிறது, දාවිද් සියල්ලම නැවත ලබා ගත්තා. தாவீது திரும்பவும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். 19 වෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. 19 வசனம் சொல்லுகிறது, ඌ සියල්ල නැවත ලබා ගත්තා. அவன் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். කුඩාදේ පොඩිදේ හැම දෙයක්ම சிறிய காரியங்கள் பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் කිසිවක් අඩු නැතුව දාවිද් සියල්ල නැවත ලබා ගත්තා. ஒன்றின் கூட குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப මම பெற்றுக்கொண்டார். ඔබට කියන කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබගේ ලයිෆ් එකේ මොන ජීවිතයක් ජීවත් වෙන්න ඕනද ඒකෙන් එකක්වත් අඩු වෙන්නේ නැතුව දෙවියන් වහන්සේ ඒක නැවත உங்கள் ලබා දෙයි. வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதிலே ஒன்றேனும் குறையாத அளவுக்கு முற்று முழுதாய் வாழ்வீர்கள். මගේ ජීවිතේ කිසිම දෙයක් අඩු වෙන්නේ නැහැ. என் வாழ்க்கையிலே ஒன்றும் මක් නිසාද ස්වාමීන් වහන්සේ මගේ එඬේකාය ஏனென்றால் මට කිසිම ඉඟියක් නොවන්නේ. ஏனென்றால் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், எனக்கு எந்த குறையும் இல்லை. මා ඔබ වෙන යාක්ෂා කරනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். සමද නැගිටි සිටින්න. நாம் அனைவரும் எழுந்திருப்போம். ඔබ ගාව බලාපොරොත්තු අවශ්‍යයි. உங்களிடத்தில் ஒரு நம்பிக்கை தேவை. බලාපොරොත්තු මොනවාද? நம்பிக்கை என்ன? මගේ ජීවිතේ මොන තත්ත්වෙ ඉන්න ඕනද? என்னுடைய வாழ்க்கை எந்த நிலையில இருக்க வேண்டுமோ ඒ තත්ත්වයට කිසිම දෙයක් අඩු නොවේ. මගේ දෙවියන් වහන්සේ මට ලබා දෙයි. அந்த நிலைக்கான காரியத்திலே ஒரு காரியத்திலும் குறைவில்லாமல் அதை தேவன் எனக்கு பெற்றுக் கொடுப்பார். හලෙලූයා. ஹalleluya. ඔබගේ ජීවිතේ මේ වචනේ අනුව වෙනස් කරන්න. இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். සුද්ධාත්මෙන් වහන්සේ මේ මොහොත උදව් කරයි. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே உதவி செய்வார். මේ ස්ථානයේ සුද්ධාත්මෙන් වහන්සේ සක්මන් කරනවා. இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ඔබගේ ජීවිත අතර වටේට ප්‍රශ්නෙන් ඔබ ඇවිල්ලා ඇති. உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் நாலா பக்கமும் பிரச்சனையோடு நீங்கள் දෙවියන් வந்திருக்கலாம். වහන්සේ තුල ඔබ ශක්තිමත් කරන්න. கர்த்தருக்குள்ளே உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ තුල ඔබ ශක්තිමත් කරන්න. கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் ඔබගේ கொள்ளுங்கள். බලාපොරොත්තුව உங்கள் நம்பிக்கை දෙවියන් වහන්සේ වෙන්න අවශ්‍යයි. அது தேவனாக இருக்க வேண்டும். වහන්සේ වෙනස ඇති කරනවා. அவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். සුද්ධාත්මනි මේ මොහොතේ ක්‍රියා කළ මැනව. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே நீ கிரியை செய்வீரா? මම ශක්තිමත් කෙනෙක් නොවේ. நான் பலனுள்ளவன் அல்ல. ඔබගේ ශක්තිය මේ ස්ථානයේ වන්න. உம்முடைய பலத்தை இந்த இடத்துல அனுப்பும்.
මේ ස්ථානට අදාවත් යම් කිසි දෙයක් සිදු වෙයි කියලා උනවිලෙනවා. இந்த இடத்துக்கு போனால் ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கும் என்று මේ வந்திருக்கிறது. දේවස්ථානය තුල ආපු හැම කෙනාට ඒ ආශිර්වාදය ලැබේවා. இந்த திருச்சபைக்குள்ளே வந்த எல்லோருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். සුද්ධාත්ම මාස්ගේ පාලේ මේ ස්ථානයේ තිබෙනවා. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. සමහරගේ ශරීර වෙවුලනවා. ஒரு சிலருடைய சரீரம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. සුද්ධාත්මා ඔබ ස්පර්ශ කරනවා. பரிசுத்த ஆவியானவரே உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். සුද්ධාත්මනේ பரிசுத்த ஆவியானவரே මේව නිදහස් කරනව තැනැත්තා ඔබයි. இவர்களை விடுதலை ஆக்குகிறவர் நீரே. මගේ වේදනාවල් ඉවත් කළ මැනව. இவர்கள் வேதனைகள் நீங்கட்டும். හොඳ රැකියාවල් ලබා දුන් මැනව. நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொடும். ව්‍යාපාරවල් ලබා දුන මැනව. நல்ல வியாபாரங்களை பெற்றுக்கொடும். ඔබගේ ආශිර්වාදය உம்முடைய ஆசீர்வாதம் මේ මොහොතේ ලැබේවා. இந்த நேரத்தில் கிடைக்கட்டும். වැඩ වෙනස සිදු වේවා. இவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாக තමයි ආරක්ෂා කරන හැම කෙනාම ආශ්චර්යමත් ආශිර්වාදෙන් පිරන්ට ආශිර්වාද இன்று කරනවා. நான் யார் யாருக்காய் ஜெபிக்கிறோனோ அவர்கள் எல்லோரும் அதிசயமிக்க ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை. මගේ සහෝදර සහෝදරී அன்பின் சகோதரனே சகோதரியே, මගේ සභාවේ සෙනග என் சபை ஜனங்களே, ඔබට එක දෙයක් කියන්නම්. உங்களுக்கு நான் ஒன்றை අද சொல்லுகிறேன். උඟක් බලාපොරොත්තුෙන් ඔබ ඇවිල්ලා ඉන්නේ. இன்று அநேக நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். දෙවියන් වහන්සේ යමක් ඔබට කරයි. தேவன் ஒன்றை உங்களுக்கு செய்வார். දෙවියන් වහන්සේ යමක් ඔබට කරයි. தேவன் ஏதேனும் ஒன்றை உங்களுக்கு செய்வார். මනුෂ්‍යයන් ඔබට මොනවද කරන්නේ ඒක හිතන්න එපා. மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறார்கள் அதை මනුෂ්‍යයන් ඔබට பார்க்க- විරුද්ධව කක් කරන්න පුළුවන්. மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் செய்யலாம். ඒව ගණන් ගන්න එපා. அதை கணக்கெடுக்க ඒ வேண்டாம். වලින් ඔබ වටන්න බෑ. அவைகளிலாலே உங்களை வீழ்த்த முடியாது. ඉදිරියට යන්න යනවා. நீங்கள் முன்னோக்கி செல்ல දෙවියන් போகிறீர்கள். වහන්සේ ආත්ම මාංශ ඔබ උස්සලන්ට යනවා. தேவனுடைய ஆவியானவர் உங்களை தொடப் போகிறார். සුද්ධාත්මනේ பரிசுத்த ஆவியானவர், මේ ඉන්නව සෙනග වෙනස් වෙන්න අවශ්‍යයි. இங்கு இருக்கிற ஜனங்கள் மாற வேண்டும். මේ ස්ථානින් නව වෙනස් වෙන්න අවශ්‍යයි. இங்கு இருக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் மாற வேண்டும். මගේ නිවාස වෙනස් වෙන්න අවශ්‍යයි. இவர்கள் வீடு மாற வேண்டும். මගේ වාහනවල් වෙනස් වෙන්න අවශ්‍යයි. இவர்கள் வாகனங்கள் மாற வேண்டும். ව්‍යාපාරවල උස්සස් වෙන්න අවශ්‍යයි. வியாபாரங்கள் உலகந்திருக்க வேண்டும். මගේ සුද්ධාත්මනේ என் பரிசுத்த ஆவியானவர், ඔබගේ ආශිර්වාදය මෙයට ලබා දුන්න. உம்முடைய ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு பொழிதரும். ආශිර්වාදය ලබා ගන්න. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். සුවය ලබා ගන්න. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ඔබ ගෙදරට ගියාම නොවයි. நீங்கள் வீட்டுக்கு போனதும் அல்ல, දැන් සුවය ලබා ගන්න. இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள். ඔබගේ සරවල් තුල වෙනස දැන් ලබා ගන්න. உங்கள் சரீரத்துக்குள்ளே இப்பொழுதே மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். සුද්ධාත්මයෙන් ලබා ගන්න. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ශන්දලා ශෙකේරියන්දි කලබාගා මේ ශෙකේරියන්දු කලා ශේරියන්දේ නිමෝ ශෙකේරියන්දි කලාගාදලා ශේ ලබ ශෙකේරියන්දි කනාරියා ලබ ශන්දි කලාගාදලා ලබ ශේරියන්දි නමශකෝ Melabashendi la riandi kalaria Ruratala sheke Risheke riandi kanara Roshe riande ඔබ රැවටිලා ඇවිල්ලා සිටිනේ. நீங்கள் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறீர்கள். ඔබ රැවටිලා සිටිනේ. நீங்கள் ஏமாந்திருக்கிறீர்கள். ඔබ හිතුවේ නෑ මෙයා මේම කරයි කියලා. நீங்களே நினைக்கவில்லை இதை இவர் செய்வார் என்று. නමුත් මම ඔබට කියන්න කැමතියි. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ රැවටුණා කියන වචනට වඩා நீங்கள் ஏமாற்றம் அடைந்தேன் என்கிற வார்த்தையை விட ඔබ මෝඩ වැඩක් කළා කියලා මම කියන්න කැමතියි. நீங்கள் முட்டாள்தனமான ஒரு வேலையை செய்தீர்கள் என்று நான் මෝඩ சொல்லுகிறேன். වැඩක් කළා. நீங்கள் முட்டாள்தனமான வேலை ඒ செய்தீர்கள். වගේ ප්‍රශ්නේ මෙතන ඇවිල්ලා ඉන්නවා. அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ලිෂන්දිකා නම ශෙකේරියා ලිබෝගාතාලා ශෙකේරියන්දිකා නාමාරියා ලොෂේරියන්දි කිරියන්දෝ මරාදාලා ශන්දි කලබාගාදාලාරියා රිෂේ සමහර අයට ඔබගේ පවුලේ ඇයගෙන්ම ප්‍රශ්න වෙලා අඳුරු ප්‍රශ්න යක්ෂ ප්‍රශ්නවල් ඒ නිසා ඔබගේ ජීවිත අඩපණ වෙලා තිබෙනවා. ஒரு சிலர் இருக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தாரின் நிமித்தமே பிரச்சனை,
அந்தகார கிரகிகள், செய்வனி கோளாறு, அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையே பலவீனப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். සමහර ඔබගේ ගත්තරන් ඔබගේ ඉඩම් වෙන අයට දීලා දැන් රැවටිලා සිටිනවා. ஒரு சிலர் இருக்கிறீர்கள், உங்கள் நகைகள் காணியை இன்னொருவருக்கு கொடுத்து நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். Shokogadaala shendi kanama adala baga libo shikiriandi kalaba shikiria mala shikiriande ඔබට සතුරුකම් කරපු අයගෙනම ඉතලා වගේ ජීවිත ඔබ නැති කරන්න එපා. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களையே நினைத்து நினைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து விட வேண்டாம். ඔබ මෝඩයි. நீங்கள் முட்டாள். ඔබගේ ලයිෆ් එක ඉස්සරහට ගෙන යන්න. உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள். ඒක හිතන්න ඔබ පල්ලයට යනවා. அதை நினைக்க நினைக்க நீங்கள் விழுவீர்கள். මාෂකරාබගාදාලස්සකේ ලබෂකරාදාලස්සෙන්දීලාබගාදාලබා සමහර අය තමන්ගේ මුදල් කොයිද දාන්නේ කියලා දන්නේ නැහැ. මොන ව්‍යාපාර දාන්නේ කියලා දන්නේ නැහැ. ஒரு சிலர் இருக்கிறீர்கள், உங்களுடைய பணத்தை எதற்கு எந்த வியாபாரத்துக்கு போடுவதென்றே தெரியாது. මගේ දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ඔබට ලැබේවා. என் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரட்டும். දෙවියන් වහන්සේ මේ දවස්වල ඔබගේ අදවතට සමාදානයක් දෙන තැනක් පෙන්නයි. இந்த நாட்களிலே உங்கள் இருதயத்துக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஒரு இடத்தை காட்டுவார். Velkoshekeriandi kalaria Nimoshandi kalashekeriya මේ දවස් 7ක් ඇතුළේ උගාක් වෙනස් ඔබගේ ජීවිතවල වල සිදුවේ. இந்த 7 நாட்களுக்குள்ளே அதிக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. Liboshekeriandi kalabashandeya Nimoshindi labarada labashekeriandi kalaria යක්ෂ ආත්මවල නපුරු ආත්මවල ஊனியம் பலவேகவால் மந்திர பலவேகவால் இவற்றென்றமான கணா பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் உடைய உடல்கள் அது வெளியே போ. என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும், சுகம் வரட்டும், சுவை ලැබේවා, සුවය ලැබේවා. හැම කෙනා සුවය ලබා ගන්න. ලාභ සුවதை பெற்றுக் கொள்ளுங்க. නිදාස යම් කිසි දෙයකට කොටු වෙලා ඉන්නවා අය ඔබ නිදාස. රැකියාව නැතුව ඉන්නවට රැකියාව, ව්‍යාපාර නැතුව ඉන්නවට ව්‍යාපාර விடுதலை வரட்டும். சிக்கப்பட்டிருக்க ஒரே இடத்துல விடுதலை. தொழில் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல வியாபாரங்கள் உண்டாகட்டும். பிரச்சனையிலிருந்து விடுதலை வரட்டும். නිදාස මේ සෙනගම ආශිර්වාද කරනවා. ஆர்த்திக ஆசீர்வாதம் ලැබේවා. பொருளாதார நன்மைகளை கொடும், மனதில் நிம்மதியை கொடும், மனதில் சமாதானத்தை கொடும், மன சந்தோஷத்தை கொடும், நிறைவுள்ள மனதை கொடும், தனிமை விலகிய மனதை கொடும். மனசு நல்லா இருக்கட்டும்பா. මේ ස්ථානින් නවයට ආර්ථික ආශිර්වාදද මනසේ සමාදානයේ මනස ප්‍රීතිය සතුට ලැබේවා. මගේ දෙවියන් වහන්සේ මාවුස්ලා කියන බලාපොරොත්තු ජීවත් වෙන්න මේ සෙනගම ආශිර්වාද කරනවා. ඔබට ආශිර්වාදයේ සුවය ලැබේවා. මේ අවසාන යාක්ෂා වැදගත්. කඩේසි ජව මුකියම් ඔබට මොන ප්‍රශ්නයක් තියෙනද ඒක අදවදී තන්න. தேவியன் வாசதேங்க விசுதமதே. உங்களுக்கு என்ன பிரச்சனை அது மனசுல நீங்க கர்த்தர் விடுதலை கொடுப்பா. இயேசுஸ்கே நாமෙන් දෙවි පියාණන් මේ අදවතේ සිතනෝයි ප්‍රශ්න වලට විසඳුම ලැබේවා. விசுதம் ලැබේවා. உங்க மனசுல நீங்க அந்த தேவை சந்திக்கப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுஸ் வாசகே பலவந்த நாமே ஆமென். தேவசோம் நம்முடைய ரெண்டு கைகளை உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். தேவ ஆசீர்வாதம் தேவசோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய அன்பு
பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யம் தேவாசிதம் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருந்து உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கொடுப்பதாக. අපේ පිය උදෙවේ මාසික ප්‍රේමය පුතු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව සුද්ධාත්ම සහභාගීකම සහ දිව්‍ය ආශිර්වාදය ඔබ සමගම පැවති ඔබට ජයග්‍රාහී ජීවිතය ඔබට සදාටම දෙනසේක්වා. සභාව සද්දගෙන